18ஆம் ஆண்டு விழாவின் 5ஆம் நாள் நிகழ்வில் முதல் நிகழ்வாக இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தமோர் அறிவு முதல் 5ம் மாறும் வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கையில் என்னையும் சிஷியனாக ஏற்றுக்கொண்ட என் குருவுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னிடம் என் குருவின் உயிர்கலப்பை செய்து தூய்மைப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கும் பவானி அறிவித்திருக்கோயிலின் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பயிற்சிக்குள்ள மனவளக்கலை பயிற்சிக்குள்ளே வந்தது 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த 2 வருஷத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறது தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு உடல் பயிற்சி செஞ்சதில் எனக்கு ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 82 கிலோ இருந்தேன். பார்த்திங்கன்னா 7 கிலோ குறைஞ்சி 85 கிலோவாக என் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நார்மலான ஒரு வெயிட் இருந்துச்சு. அது என்னுடைய முதல் மாற்றம் உடல் ரீதியாக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காயகல்ப பயிற்சி நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் எல்லாமே வந்துட்டுருக்கும். எனக்கு மாதத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக சளி காய்ச்சல் வந்துடும். டேப்லெட் நிறைய எடுத்துக்குவேன். நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால. அப்புறம் நான் இந்த பயிற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி கூட காய்ச்சல் சளியெல்லாம் வர்றதில்லை. மாத்திரையும் எடுத்துக்கிறதில்ல. ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது மாற்றம், நான் தவம் பஞ்சேந்திரிய தவம் அதிகமாக செய்வேன். அப்போ பார்த்திங்கன்னா பஞ்சேந்திரிய தவத்தில் நாக்கு நம்ம அதை வச்சு நான் அதிகமாக பயிற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா மாமிச உணவு எடுக்கிறத நான் ஒரு 1.5 வருஷமாக நான் மாமிச உணவு எடுத்துக்கிறது இல்லை. இது நான் ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். மகரிஷி சொல்லியிருக்கிறாரு, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு. அதனால் ஒரு உடலை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நான் மாமிச உணவு ஒரு 1.5 வருஷமாக நான் எடுத்துக்கிறது இல்லை. இது எனக்கு ரொம்ப ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருக்குது. இதை வச்சு மற்ற இதெல்லாம் நான் உறுதியாக, ஏன்னா நிறைய பேர் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவன் சாமியார் ஆகிட்டான்னு தெரியுது, மாமிசம் சாப்பிட மாட்டேங்கிறா, இதை பண்ணுறா அதை பண்ணுறான்ட்டு எல்லாம் கேலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல. இதனால் எனக்கு தவம் எல்லாமே உடலையுமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் அந்த உறுதிநிலை நான் கரெக்டாக இருக்கிறனால எனக்கு மற்ற எதுலெல்லாம் உறுதிநிலை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச குரு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவர் கொடுத்த அந்த உடல் பயிற்சியெல்லாம் அமிர்தம் மாதிரி. இதை நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறத சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல அனுபவம். வாழ்க வளமுடன். சிறந்த முறையில் அனுபவம் உரையாற்றினார் ஐயா அவர்கள். தான் உணர்ந்து தனது கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுகளுக்கு மேலே போய் ஒரு 70 பேருக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு முயற்சியாக இருந்தாருங்கய்யா. ரொம்ப சிறந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து தலைமை பண்புக்கு மிகவும் சிறந்த முறையில் விளங்கும், எப்பொழுதும் இன்முகத்தோடு இருக்கும் பவானி அறிவித்திருக்கோயிலின் தலைவர் எஸ் ரங்கசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்.
சான்றோர் பெருமக்களே, இருபால் மைய அன்பர்களே, நமது அறிவு திருக்கோயிலின் 39வது ஆண்டு விழா. அதாவது இந்த கட்டடம் கட்டி 19 வருஷம் ஆகுது. ஆனால் 1985 வேதாத்திரி மகரிஷி தலைமையில் ராமலிங்கம் ஐயா முன்னிலையில் சான்றோரும் ஆண்டோரும் வீட்டிருக்க ஐயா போன்ற பெரியோர்கள் முன்னிலையில் வாழ்த்தி ஆரம்பிக்கின்ற இந்த மன்றம் 40 ஆண்டு காலமாக மக்கள் சேவையிலே பயனளித்து கொண்டிருக்கிறோம். நான் 18 வருஷம் இந்த கட்டடம் கட்டினதை விட அதுக்கு முந்தி பண்ண காரியங்களே மிக அதிகம். இந்த மன்றம் என்ன செய்கிறது என்பதை விட ஆச்சரியப்படமான பல காரியங்களை செய்து வருகிறோம். ஐடியல் ஆதர்ஸ் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரே நாளில் 2000 பேருக்கு காயகல்ப கொடுத்தோம். இதுவரை அப்படி காயகல்ப ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் கொடுத்த வகையில் பார்த்தா பல்லாயிரம் பேர் கொடுத்துருக்கோம். அதை சொன்ன எச்சா சொல்கிற மாதிரி தெரியும். அதனால் முழு தொகையை சொல்கிறதுக்கு ஆண்டு விழாவில் படிக்கிறதோடு சரி, மற்றபடி இது மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வதில்லை. பொதுவாக இந்த 40 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அருளதி ஆகியிருக்காங்க. 135 பேர் பேராசிரியர்களாக, துணை பேராசிரியர்களாக இந்த மன்றத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இதில் என்ன வருத்தமெல்லாம் ஒன்றுமில்லை. 135 பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், 520 பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அநேகமாக இந்த அளவுக்கு ஒரு மன்றம் பெரியார் மாவட்டத்தில் இருக்குமா என்று தெரியவில்லை. இப்போ ஈரோட்டில் இருக்கலாம். ஏன்னா ஈரோடு அங்கே டவுனுக்குள்ளேயே 15 கிளை வச்சுருக்காங்க. அவங்க இருக்கலாம். இருந்தால் கூட அவங்க கூட நம்மளவுக்கு ஏதாவது டீச்சர் கூட நம்மளை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆள் இல்லைன்னா ஈரோட்டை சுற்றி இருக்கிற ஸ்கூலுக்கு பவானி மன்றத்திலிருந்து தான் வேன் வச்சு போய் வெள்ளாளர் காலேஜில் கொடுக்கணுங்கிறாங்க, அந்த ஸ்கூலில் கொடுக்குறோங்கிறாங்க. அந்த மாதிரி பகுதிகளுக்கு போக வேண்டாம். இங்கிருந்து 20-30 பேர் போக வேண்டியதாக இருக்குது. தப்பில்லை. நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொள்வோம். எனவே மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு அருள் தந்தை வேதாத்திரி ஆரம்பித்து வைத்தது ஒரு காரியம். தொடர்ந்து அவர் இங்கு தான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் அடிக்கடி கூட்டங்களிலே சொல்வது போல் வேதாத்திரிக்கு முந்தி 5000 ஆண்டுகளுக்கு முந்தி வேத வியாசரே இங்கு தான் தவம் செய்தார். பராசருக்கு தான் தவம் செய்தார். அதனால் பராசருக்கு கோயில் இருக்கிறது, வேத வியாசருக்கும் கோயில் இருக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான் என்று நினைக்கிறேன். வேறு எங்காவது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் கூட வேத வியாசருக்கும் பராசருக்கும் இல்லை. இங்கே வேத வியாசருக்கும் இருக்குது, பராசருக்கும் இருக்குது, அமிர்த கடேஸ்வரருக்கும் இருக்கிறது. எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஊர் நம்ம ஒன்றும் இல்லை. நாம் ஒரு அடி எடுத்து வச்சா 100 அடி நம்மை நோக்கி கடவுள் வருவார் என்பது அதுபோல் நாம் ஒரு அடி வைத்தால் 100 அடி மகான்களும் மகரிஷிகளும் நம்மளை நோக்கி வர்றாங்க. ஆகையினாலே நாம் நமக்கு தவ வலிமை இருக்கோ இல்லையோ நமக்கு தவ வலிமை இறைவனாகவே கொடுத்து விடுகிறார். இங்கே கிளாஸ் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு இங்கும் அங்குமாக ஓலை குடிசையில் நடைபெற்று வந்த நமது மன்றம் இன்று 3 அடுக்கு மாடியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் கிளை தவ மையங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊருக்கும் போய் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி உயர்ந்த ஒரு நிலைமையை அடைந்ததற்கு எல்லோருடைய அன்பு, கருணை, ஆசீர்வாதம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் தான். எல்லோரும் தினம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பவானி மனவளக்கலை மன்றத்தை சொல்கிற காரணத்தினாலேயே அது வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதுபோல் இன்ற நமது ஆண்டு விழாவிலே இன்றைக்கு முத்தாய்ப்பாக நமது மூத்த பேராசிரியர் சொல்லப்பென்றால் நமது வேதாத்திரிய கருத்துக்களை, சிந்தனைகளை, சீர்திருத்தங்களை எல்லாம் நாடெங்கு கொண்டு சேர்த்துகின்ற ஒரு பொறுப்பாளர், அரசியல் ரீதியாக பேச வேண்டும் என்றால் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். அவர் நமது வேதாத்திரிய கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை, சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் நாடெங்கும் உபதேசிக்கிறார். உபதேசிக்கிறதிலே நாளை வெற்றி பெறுகிறார் என்பதை விட யார் சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம். அதனால் எதுக்கு முந்தி நாமக்கல் அந்த பேராசிரியர் சொல்லுவார், உழவன் தான் நம்மளுக்கு ஆரம்பித்து வச்சார், அப்பொழுது உழவனே இப்போ எங்களை பார்த்து செய்கிறாருங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி அவர் ஒரு முத்தாய்ப்பாக இருந்து மிக சிறப்பாக நடத்துகிறார். அதுபோல் நம்ம மன்றத்தின்பால் மாறாத ஈடுபாடும் நமது ராமலிங்க ஐயாவுக்கு அன்பு தம்பியாக இருந்து கொண்டு நமக்கு மன்றத்துக்கு ரெகுலராக வந்து போயிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட பெருமகனாரையும் மற்றும் இந்த மன்றத்திற்கு இங்கே வந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்த உங்களையும் மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். பொதுவாக நீங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சொல்வதே வெற்றி உடலுக்கு உடற்பயிற்சி முக்கியமாக இருந்தாலும் தவப்பயிற்சி தான் வாழ்க்கைக்கு முக்கியம். உடற்பயிற்சியை விட தவப்பயிற்சி முக்கியம் என்று சொல்கிறாரே என்று யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். உடற்பயிற்சி கட்டாயம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், கட்டாயம் செய்யுங்கள். தவம் ஏன் முக்கியம் என்றால் தவம்தான் நம் பாவப்பதிவுகளை போக்குகிறது. பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்று ஒரு பேச்சும் இருக்கிறது. அதை நீங்கள் 2ஆம் நிலை அகத்தாய்வில் அது கிளாஸாகவும் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகையினாலே பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் வந்து நாம் தவம் செய்வதனால்தான் போகும்.
சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய முற்பிறவியில் அல்லது முற்பிறவியில் நம்ம கணக்குப்படி, வேதாத்திரி கணக்குப்படி முற்பிறவி என்பது நம் முன்னோர்கள், அதுதான் சஞ்சித கர்மம். பிராரப்தம் என்பது நாம் செய்வது, ஆகாமியம் என்பது அன்றாடம் செய்வது. ஆகையால் இந்த கர்ம வினைகள் எல்லாம் போக வேண்டுமென்றால், அதாவது இரவெல்லாம் செய்த பாவப்பதிவுகள் காலையில் தவம் செய்வதால் ஆகாமிய கர்மம் போகும். காலையிலிருந்து மாலை வரை செய்வதே மாலை தவம் செய்வதனால் போய்விடும். இரவு மனம் நிறைவாக நிம்மதியாக தூங்கலாம், அகத்தாய்வு பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய கொஞ்ச நாளைக்கு தவம் சரி கரெக்டாக செஞ்சுட்டா அகத்தாய்வு செய்ய வேண்டியதில்லை. அகத்தாய்வு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எப்படி நடக்குன்னா, நீங்கள் காலையில் ஒருத்தர் பார்த்து சத்தம் போட்டிங்கன்னா அப்போவே அகத்தாய்வு இது பண்ணு தப்புன்னு நமக்கே புரியும். அதனால் சாயங்காலம் போய் படுத்துட்டு இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் சங்கடப்படுத்தினோன்னெல்லாம் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்படி சொல்லி அது அறியாதவர்களுக்கு நமக்கு புரிகிற போது நமக்கே தெரியும். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோன்னா முதலாளியாக இருக்கிறவர்கள் தொழிலாளிகிட்ட நடந்து போகிற விதம் சரியில்லை என்றால் முதலாளிக்கு தெரியும். அதாவது தவம் செய்கிற முதலாளிக்கு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதை வந்து ஒரு அதுக்கு வேறு விளக்கு பிறக்க தனி கூட்டம் இருந்தாலும் அது அப்போ நாம் நினச்சி நம்ம துரியத்தில் அதற்கு ஒரு விதமான பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம். பிராயச்சித்தம் என்பது என்ன? முதல் நம்ம சங்கடப்படுத்தியதை அவன் பாராட்டி அதை சரி செய்து விடுவதுதான் அது பிராயச்சித்தம். ஒவ்வொரு பாவத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. பிராயச்சித்தமே இல்லாத சித்தங்களும், அதாவது துரியோதயத்தில் தவம் செய்தால் உங்களுக்கு எல்லா சித்தமும் பிராயச்சித்தம் போகும். அது எப்படி கரெக்டாக வேதாத்திரி சொல்லுவார்கிற அந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விஷம், ஒரு துளி விஷம் ஒரு குடத்தில் கலந்தால் அந்த குடத்து நீரை பருகினால் எல்லோரும் இறந்து விடுவார்கள். எப்படி? ஒரு துளி விஷம் ஒரு குடத்து நீரில் கலந்து அந்த குடத்து நீரை 10 பேர் சாப்பிட்டா 10 பேர் இறந்துடுவான். ஆனால் ஒரு துளி விஷம் ஆற்றில் கலந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதுபோல் துரியோதயம் தவம் செய்தால் அந்த விஷம் என்று சொல்லக்கூடிய பாவப்பதிவுகள் சரியாகிவிடும். ஆகையினால தான் வலியுறுத்தி செல்வது தவம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அதாவது தவம் செய்கிறத பற்றி மூத்த பேராசிரியர்கள் பலர் சொல்லுவார்கள். நீங்கள் நல்லா தவம் செய்கிறான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் பாடி லாங்குவேஜ் மாறும் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். அதுக்கு என்ன சொல்கிறது? உடல் மொழி. நீங்கள் பார்த்தா அந்த அப்படியே சாந்த சுரூபமான ஒரு தோற்றம் தானாக வந்துவிடும். அதை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால், ஆன்மீக வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் தெய்வீக தோற்றம். தொடர்ந்து தவம் செய்கிற காரணத்தினால், தவத்திலிருந்து பேசுகிற காரணத்தால், அதாவது நான் முதல்ல சொல்கிறேன்ல, ஆக்னியில் ரிசீவ் பண்ணால் பேசுகிறத ஆக்னியில் கேட்கணும், துரியத்தில் பதில் சொல்லணும், துரியாதீதத்தில் நம்ம சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்களை போக்க வேண்டும். இப்படி இதெல்லாம் பயிற்சியினால் மட்டுமே செய்ய முடியும். ஒரே நாளில் கிளாஸுக்கு வந்து போகிறதுனால முடியாது. இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் வேண்டும். இதை வந்து நீங்கள் தவம் செய்கிறது தான் தவம் வரலன்னு நினைப்பீங்க. தவம் வராது, வர வைக்கணும். நம்ம தவம் எப்படி வரும்? அது வராது. அது ஏன்னா அது 1000 பிரச்சனையோடு இருக்கிற மனுஷனுக்கு போய் எப்படி தவம் வரும்? நீங்கள் யூசி காலையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுறீங்க. ஒருத்தர் வேலைக்கு போகிறீங்க, வாத்தியாராக இருக்கிறீங்க, கிளர்க்காக இருக்கிறீங்க, பேங்க் மேனேஜராக இருக்கிறீங்க, இன்னும் பெரிய பதவியில் இருக்கேன்னு வச்சுங்க. பெரிய பதவி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இன்னும் அதர் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறீங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க. அதாவது நீங்கள் இது இத்தனை பேரை சொல்ல காரணம், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சா அவனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். பேங்க் மேனேஜருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், தாசில்தாருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இத்தனைக்கு பின்னால் நீங்கள் மறுபடியும் மாலையில் உங்களை மன அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் கண்ணை மூடி தவத்தை பழக்கணும். தவத்தை பழக வேண்டும். அதை வியாசர் சொல்வது போல், வேதாத்திரி சொல்வதால் வான்காந்தத்திலிருந்து நீங்கள் தவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் தவ கிளாஸ் எடுக்கிற போது சொல்லுவாங்க காலேஜில், யூ ஷுட் நாட் பெக், யூ ஷுட் ப்ளக் அப்படிம்பாங்க. நீ கெஞ்சி உனக்கு தவம் வராது, நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வான்கள். யூ ஷுட் ப்ளக், வான்காந்தத்தில் இப்படி எடுத்துக்கொள்ள அப்படின்னா வரணும் தவம். நீங்கள் எனக்கு வரலையேன்னா அது அப்படி சிந்திக்கவே கூடாது, வரும். இட் வில் டேக் டைம். அதாவது நான் பொருத்தமற்றவனால எனக்கு வரலைங்கிறதில்ல, நம்மளுடைய வேலை அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு படுத்தா தூக்கம் வரல, மனாமதி வரல, சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக பல்வேறு விதமான சிந்தனைகள் வருகிறது என்றால் என்னுடைய ஒர்க் ப்ரெஷர் அப்படி.
முதல்ல ஒர்க் ப்ரெஷர்லேருந்து வெளியே போகணுன்னா நான் கூட்டங்களில் சொல்கிற போது இந்த ஒர்க் ப்ரெஷர்லேருந்து எப்படி வர்றதுக்கு பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம் சொல்லுவார். அதாவது பேசிகிட்டே போகிற போது மாப்பிள்ளை மேனேஜர் இன்றைக்கி கடிச்சு தள்ளிட்டார், தாசில்தார் இன்றைக்கி திட்டி தள்ளிட்டார், எங்கள் வாத்தியார் கல் எடுத்துகிட்டு போட்டார், இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு கூட வந்த மோகன சுந்தரம் நண்பர் சொல்கிறாரா, மாப்பிள்ளை அதுக்கெல்லாம் ஜெயித்தாடா சம்பளம் விடுறா, மாப்பிள்ளை அதுக்கெல்லாம் சேர்த்த சம்பளம் விட்டு தூள் துப்பு அப்படிம்பா. அதை மாதிரி காலையிலேருந்து மாலை வரைக்கும் விட்ட கஷ்டங்களை என்று துப்பி விட வேண்டும், அவ்வளோதான். அப்போ தான் நீங்கள் மாலையில் நிம்மதியாக இருக்க முடியும். காலையிலேருந்து நோட்டை போட்டு எழுதிட்டு அதுக்கு மறுபடி பழி வாங்குறதுக்காக சிந்தித்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடி எச்சா பழி வாங்கலான்னு திட்டம் போட்டு தீட்ட ஆரம்பித்தா அது கூட்டம் சேர்ந்துக்க, அப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் நீங்கள் என்னாச்சு என்ன சொல்லும் போது பட்டியாடு பிரிஞ்சு போயிட்டு ஒன்றா சேர்த்த முடியாதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. அதான் தூணு துப்பிட வேண்டியது, அவ்வளோதான். எனக்கு அதாவது இன்னும் அதை விட கீழே இறங்கி தாழ்த்தப்பட்ட வார்த்தையோட சொல்வார்கள், காலுக்கு வராத செருப்பை கழட்டி விட்டுரு, அவ்வளோதான். புது செருப்பு வாங்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வம்பு பண்ணிட்டு தெரிஞ்ச விட ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் யூ பி ரிலாக்ஸ்டு. நீங்கள் எல்லாமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அதாவது வயசாயிடுச்சேலாம் வருத்தப்படாதீங்க, வயசாயிடுச்சேன்னு சந்தோஷப்படுங்க. நீங்கள் வயசானவங்கள்ட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வயசானவங்கள்ட்ட தான் 4 பேர்த்து நம்ம டேன்னு கூப்பிட முடியும். ஒரு சின்ன பையன் போய் கூப்பிட முடியுமா? வயசாகி விட்டாலும் தான் யோசனை கேட்க வர்றான். ஆனால் இது என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறான். ஸோ அதாவது விவேகானந்தர் சொல்வாரா, வந்த வேலை முடிஞ்சால் போக வேண்டியதானே, அதுக்கு என்ன நமக்கு என்ன வேலை. அது விவேகானந்தர் 39 வயசில் போயிட்டார்ல, அவர் சொன்னார் வந்த வேலை முடிந்தது நான் விடைபெறுகிறேன் தோழர்களேன்னு சொல்லிட்டு தான் போனார். அது தானே இப்போ எல்லாம் இறந்துட்டு விடைபெறுகிறேன் தோழர்களேன்னு போஸ்ட் வைக்கிறான். இதில் என்ன இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதையாவது ரொம்ப பெருசாக எடுத்து உடம்பு அழைக்க வேண்டியதில்லை. அதாவது எனது திராவிடர்களை நண்பர் சொல்லுவார், அவர் உடம்பை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்க மாட்டார். என்னுடைய உயிர் தோழர் எல்லாம் கல்லூரி தோழர் அவருடைய சொல்கிற போது, ஏய்யா இப்படி உடம்பை கெடுத்துட்டு இருக்கிறிய பசங்க பிள்ளை, அவருக்கு 3 ஆண் குழந்தைகள், 3 பேரும் டாக்டரு. அவர் இப்படி இருக்கிற பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணணும், அவன் எப்படி வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுனா, அவர் நண்பரே, அவர் தீக்காக்கார் நண்பரே, ஏன்னா செத்து போயிட்டு அவன் செட்டில் ஆக மாட்டானா, செத்து போனால் அவன் செட்டில் ஆக மாட்டானா, ஏன்னா உயிரை போய் இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கார். அவருடைய பகுத்தறிவு சிந்தனை அப்படி சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் பக்கமாக செட்டில் ஆயிடுவான். அது ஒரு பிரச்சனை கிடையாது. செட்டில் ஆக வேண்டியவன் செட்டில் ஆயிடுவான். அதனால் நீங்கள் இருந்தால் மட்டும் செட்டில் ஆகாதவன் செட்டில் ஆவானா? இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினாலே அது என்ன, அவருக்கு நம்ம மன்றத்தில் ஈடுபாடு இல்லை. சஞ்சித கர்மம் சரியாக இருந்தால் செட்டில்மெண்ட் சரியாக நடக்கும். ஆகாமிய கர்மம் மற்ற கர்மம் இருந்தாலும் சொல்லுவாங்க. அதனால் வேதாத்திரி மகரிஷி சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கேட்டுக்குங்க நீங்கள் எல்லோரும். எந்த பையனுக்கு எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அது பாவப்பதிவில் ஈக்குவலாக தானாக செட் ஆகிக்கும் பாரு. நீங்கள் எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் ஈக்குவல் பாவம் உள்ள பொண்ணு மாப்பிள்ளைன்னா சேரும். இது வேதாத்திரியோட கருத்து. நாங்கள் இது சொல்கிறதா நினச்சிக்காதீங்க, இவர் ஏதோ மேடையில் ஏறி வளர்றாருன்னு. இது வேதாத்திரி சொன்னது. நீங்கள் எத்தனை ஜாதகம், எத்தனை ஜோசியர், எத்தனை கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு சென்று பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்த்தாலும் பாவப்பதிவில் சரியாக இருந்து அவங்க தான் ஜோடி சேருவாங்க. நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இது வேதாத்திரி சொல்கிறது. நீ இவ்வளவு சொல்லி கோயில் 5 தடவை வாக்கு கேட்டால் 5 தடவையும் உத்தர வாக்கு சொல்லிச்சு, ராம வாக்கு சொல்லுப்பீங்க, அத்தனை வாக்குன்னு சொல்ல அதுதான் தலையெழுத்துங்கிறது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. வேதாத்திரி சொல்லுவார், நீங்கள் ஒன்றுமே பார்க்காத கல்யாணம் பண்ணாலும் 2 பேர் இருமணம் ஒத்து ஒரு மணம் ஆனால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால இது வேதாத்திரி சொல்கிறார். நீங்கள் ஏதாவது எனக்கு மேடை கிடச்சிச்சு சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இது வேதாத்திரியோட கருத்து. நீங்கள் ஒன்றுமே பண்ணல. நீங்கள் இங்கே இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் கூட்டங்களில் பகுத்தறிவு கூட்டங்களில் சொல்லுவாங்க, அமெரிக்காக்காரன் ஜோசியம் பார்க்குறானா, ரஷ்யக்காரன் ஜோசியம் பார்க்குறானா, இல்லை இங்கே நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் ஜோசியம் பார்க்குறாங்களா, கிறிஸ்டின் சகோதரர்கள் ஜோசியம் பார்க்குறாங்களா, இல்லை இங்கிலீஷ்காரன் என்ன சொல்கிறான், ஹைட் பார்க்குறவன் ஹைட்டான பொண்ணுக்கு ஹைட்டான பையன், சால்ட்டான பொண்ணுக்கு சால்ட்டான பையன், அப்படி தான் கல்யாணம் பண்ணுறான் வெள்ளைக்காரன். உலகம் நடப்பே தானே. இப்படி சொல்கிறதுனால எதை ஏத்திஸ்ட் பிலாசபிலாம் கிடையாது. இது ஒரு இது ஒரு டைப்பான லாஜிக் அண்ட் சைக்காலஜி இதுதான். எனவே அன்பர்களே, நீங்கள் நமது மூத்த பேராசிரியர், நமது ஒப்பாறு மிக்காரம் இல்லாத ஒப்பற்ற பேச்சாளர், கொள்கை பரப்பு செயலாளர் என்று வேதாத்திரிய கருத்துக்களை பல்வேறு அழுத்தமான வேலைகளுக்கும் இடையிலே அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பல்வேறு ஊர்களுக்கு சென்று பேசி
மக்களுக்கு சிந்தனைகளை வளர்த்து இனி இப்படி ஒரு சிந்தனா சக்தியோடு வாழ வேண்டும் என்று புரிய வைக்கின்ற ஒரு பெருமகனார் இப்பொழுது உங்களுடைய உரையாற்றுகிறார்கள். இதில் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இப்படி ஒரு கூட்டத்தில் பேசி ஏதோ 4 பேருக்கு உள்ளுணர்வாக ஒரு சித்தாந்தம் வேதாத்திரியோட கருத்து புரிந்து அதன் மூலம் அந்த பரவினால் அது அந்த வான்காந்தத்துக்கு நன்றி, வேதாத்திரிக்கு நன்றி, நவகோடி சித்தர்களுக்கு நன்றி, நவகோடி குருமார்களுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறந்த முறையில் தலைமை உரை நல்கிய அருள்நிதி ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து முதுநிலை பேராசிரியர் உழவன் மா தங்கவேலு ஐயா அவர்கள் பண்படுவோம் பயன்படுவோம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய துளிகள். ஐயா அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளுக்கும் சென்று மகரிஷி அவர்களின் கருத்துக்களை மிக எளிய முறையில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் நாமக்கல் மண்டல தலைவராகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனராகவும் ஐயா அவர்கள் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நாமக்கல்லில் ஒரு தொழிலதிபராக இருந்து கொண்டு பல்வேறு மனவளக்கலை பயிற்சிகளை பரப்பு தனது சிந்தனையை அறப்பணியாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஐயா அவர்களை பவானி அறிவுத்திருக்கோயிலின் சார்பிலும் இங்கு வந்திருக்கும் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் என்கின்ற தாரமந்திர் சொந்தக்காரர் சேவைக்காக மத்திய அரசினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ பட்டம் பெற்று உலக சமுதாய சேவா சங்கத்தை ஐநா குழு ஆலோசனை குழு உறுப்பினர் அளவுக்கு உயர்த்தி 23 நாடுகளிலும் 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களிலும் 420 அறக்கட்டளைகளாகவும் 2200க்கும் மேற்பட்ட தவமையங்களாகவும் 210 அறிவுத்திருக்கோவில்களை திறந்தும் நல்ல ஆலோசனைகளை வழங்கி வழிகாட்டக்கூடிய எஸ்கேஎம் மயிலானந்தனுடைய வழிகாட்டின்படி 16 மண்டலங்கள் 10 இயக்குநரகங்கள் என்று ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு 65 ஆண்டுகளே இந்த உலக சேவா சங்கம் பயணித்து கொண்டிருக்கிறது. இதுக்காக உழைத்திட்டவர்களை உதவிவிட்டவர்களை நன்றியோடு இந்த நேரத்தில் பவானி அறக்கட்டளையின் சார்பாகவும் நம்ம அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துவோம். சான்றோர்களே, இந்த மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சங்கிற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர். மனிதன் யாருங்க? பிரபஞ்சங்கிற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர். இப்போ எனக்கு முன்னால் நிறையா மலர்கள் இருக்கு இல்லைங்களா? அறிவே எடுத்துக்குவோம். நம்ம எத்தனாவது அறிவுங்க? 6வது அறிவு. நம்ம 6வது அறிவுன்னு யார் சொல்லணும்? மற்றவங்க சொல்லணும் நம்மளை பார்த்து. நான் 6வது படித்த மனிதன், நான் 6வது படித்த மனிதன் சொல்லக்கூடாது. சரிதாங்களா? படித்தவங்கன்னு யார் சொல்லணும்? மற்றவங்க பார்த்துங்க படித்தவர், ஒரு பக்திமான், ஒரு ஆன்மீக சிந்தனையாளர், ஒரு பெரிய மனிதன் மற்றவங்க சொல்லணும். அவங்க சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நடந்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அது நடந்து கொள்கின்ற போது தானாகவே வரும். அப்பவும் சிலர் நம்மளை ஒத்துக்க மாட்டாங்க. அது பரவாயில்ல, எல்லோரும் ஒத்துக்க முடியும். மகாத்மா காந்தி யாரும் ஒத்துக்கலையே. நம்ம அவரோட பெரிய அளவில் மகா ஆத்மாவை மாற முடியும். இவ்வளோ பெரிய உலகமே பெறக்கூடிய இயேசு புராணம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லவா? நபிகள் நாயகத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதிசங்கலேருந்து எல்லாரையுமே அவங்க ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க தெரியாத வரைக்கும் அது எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. தெரிய வைக்கிறது நம்முடைய வேலை. அப்போ பிரபஞ்சங்க நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலராக இருக்கிறோன்னு முதல்ல நம்மளை மாறுதட்டி கொள்ளணும், பெருமைப்படுத்திக் கொள்ளணும். இது பெருமை தான், தப்பு இல்லை. அப்போது அரிதறிது மாடராய் பரத்தல் அரிதுங்கிற ஒரு கவிக்கு விளக்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன விளக்கங்க? படித்தவங்க சொல்லு பார்க்கலாம். அரிது அரிது மாடராய் பிறத்தல் ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஒரு அரிதான பிறவி தான் மனித பிறவி தானே. பிறந்துட்டோம் இல்லைங்களா?
அப்போ நமக்கு அதுக்கு 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 24 கலைகள், வேதாத்திரியம், இன்னும் பல மன்றங்கள் எதுக்கு? இங்கே தான் சிந்திக்கணும். ஏன்னா சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். சிந்திக்க தெரிந்த ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா மனிதன் மட்டும்தான். பெரிய அதான் சிந்தித்து பார்த்து செய்கிய மாற்று தவறு சிறுசார்களை திருத்திக்க. தெரிந்தும் தெரியாமல் நடந்தால் திரும்ப வர பார்த்துக்க, அவ்வளோதான். அப்போ இத்தனை வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணம் என்ன பண்ணி நமக்கு சிந்திக்க வச்சுருக்குது, அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்லுவாங்க? சொல்லால் மட்டும் நம்பாத. ஒரு மகான் சொல்கிறார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாக சிந்திக்கணும். சாதாரண கிராமத்து பழமை கூட சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த கட்டிச்சோறும் எத்தனை நாளைக்கு பயன்படும்? அதான் சிந்தனை செய் மனமே, பக்தியில் கூட பாடுறோம். சிந்தனை செய் மனமே, மனமே சிந்தனை செய். அப்போது சிந்தித்து மகிழ்ச்சி கூட சொல்வார், சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் சிறந்த வாழ்வு. சிறந்த வாழ்வு வேணும்னா சிந்திக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், சிக்கனமாக இருக்கணும், சிறந்த வாழ்வு வந்தே தீரும். அப்போ எல்லா மகான்களும் நமக்கு சிந்திக்க தான் வச்சாங்க, கொண்டு அங்கே விட முடியாது. மகான்கள் கூடவே இருந்தால் கூட நம்ம என்ன ஆக முடியாதுங்க, உயர முடியாது. எங்கேயோ ஒரு பக்கம் இருந்தால் கூட உயர்ந்துடலாம். இப்போது 100.5 ரேடியோவில் வச்சா என்ன பாடும்? என்ன பாடும்? ரேடியோன்னு கேட்கறது ஐயா அப்படிங்கிறீங்களா? கொடைக்கானல் எப்போ வந்தே தீரும். இப்போ அது நீ களத்து மேட்டில் வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் சரி. கொடைக்கானல் ஸ்டேஷன் பக்கத்திலே கொண்டு போய் 105 வைக்கலன்னா வராது. இது உண்மை. இதுதான் யார் சொல்கிறா? அவையார் சொல்கிறாங்க, வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா. என்னதான் வருத்தப்பட்டு அழைச்சாலும் வராது. பொருந்துவன போகின்றா போகாது. இருந்தோமே நெஞ்சம் புண்ணாவதே மாந்தர் தொழில். அப்போ என்ன பண்ணணும்? உள்ளதை உணரணும். நம்ம உள்ளதை மட்டும் உணர தயாராக இல்லை. உள்ளதை உணர அமைச்சா பயமாக இருக்கும். அவங்க உள்ளதை உணர்ந்து பாருங்கள். கண்ணை மூடி உள்ளே பார்த்தா என்ன வரும்? முதல்ல பயம்தான் வரும். ஒரு நிமிஷம் கண்ணை மூட முடியாது. கண்ணை மூடி தான் எல்லா பயமும் வருது. இப்போ தவம் பண்ணும் போது தான் சிக்கல் தெரியுது. தவத்தை தவிர எல்லாம் வருது. உண்மையாக எனக்கு அப்படி தான் இருந்தது, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. என்ன தம்பி சொன்ன மாதிரி நான் குழம்பி போய் தான் டாக்டர் சொல்லி தான் மன்றத்துக்கே நுழைஞ்சேன். சரிங்களா? 85ஆம் ஆண்டு. இதனுடைய ஆயுளும் என் ஆயுளும் ஒன்று. இதனுடைய வயசும் என் வயசும் ஒன்று. பரவாயில்ல, பெருமையாக இருக்குது. அப்போ என்னென்னா எல்லாம் குழப்பம், பதட்டம், நடுக்கம், கைகால் நடுக்கமாக இருக்கும். எல்லா டாக்டரையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் தூக்க மருந்து எழுதி கொடுத்தாங்க. உலகத்தில் அதிகமான மாத்திரை தூக்க மருந்து வைக்கும். நீங்கள் மருத்துவத்துறையா? ஒரு காட்டு நல்லா தெரியும். அதிகமான மாத்திரை தூக்க மாத்திரை வைக்குது. இன்னொரு மாத்திரை வைக்கும், வலி மாத்திரை. ரெண்டுமே மன சம்பந்தப்பட்டது. 65% தீர்க்கப்பட முடிய வியாதி மனதால் வருவதை இன்றைக்கி மருத்துவ உலகம் ஒத்துக்கொண்டு விட்டது. அழகாக மெடிடேஷன் பண்ணுங்க. கொஞ்சம் அன்றைக்கி ஒரு ரோட்டரி சங்கத்துடைய மாநாட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க என்ன. இப்போ பேசினேன். அப்போல்லாம் பேச்சு முடிச்சு, ஆமாங்க நான் ஒரு 10 டாக்டர் செக் பண்ணி 11ஆவது டாக்டர் சொன்னார் எல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் எதாவது யோகா பண்ணுறீங்களா, மெடிடேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டார். எல்லாம் முடிச்சு நாங்கள் போன்றுவாங்க. எங்கே சுற்றியும் ரங்கர சேவைக்குன்னு பழமொழி இருக்கு இல்லையா? எங்கே சுற்றியும் ரங்கர சேவைக்குன்னா பெருமா கோயிலுக்கு போயிடாதீங்க. ரங்கர தியானம், புரியுதா? தியானத்தை தான் ரங்கர தியானம். தூங்கல அவர். நான் போய் பாடுறோம், எழுந்துரு ரங்க நாதா நாதா ஏன் பள்ளி கொண்டிரோம் நாதான்னு மார்கழி முறை பாடுறோம். அவர் எழுந்திரிச்சாருன்னு ஒரு பேர் நிற்க மாட்டாங்க. ஏப்பா கூப்பிடுன்னு 5 நேரம் வச்சு நான் இங்கே நாமக்கல் மலை மேலே இருக்கிறாங்கன்னு அவர் பாடுவாங்க. சொல்லுவேன், எல்லோரும் இப்படி கூப்பிட்றீங்களே, ஏயா காலது எழுப்புறேன்னு கையை தூக்கணுங்க, எங்கே நிற்குன்னு கேட்பேன். படிக்கட்டில் கீழே போய் விழுந்துருவீங்க. அவர் தூங்கினாலும் எழுந்திருக்கிறதுக்கு நிஷ்டை தியானத்தில் இருக்கிறாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதும்பாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். ஆங்காரம் உள்ளடக்கி சும்மாலாம் முடியாது. ஆங்காரமாக திடீர் வரைக்கும் எங்கே போய் அமைதி வரும்? சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது. சத்தத்தில் இருக்கிறவனுக்கு உண்மை புலப்படாது. மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வார்த்தைகளை புரித முடியாது.
ஏன் குடும்பத்திலையோ நட்புலையோ சொந்தத்திலையோ தொழிலையோ சொன்ன கேட்க முடியலன்னா நம்ம மனம் அமைதியாக இல்லை. பதறாத மனம் தானே சிதறாது. ஆத்திரக்காரங்க அவசரக்காரன்னு புத்திமட்டு அதானே சொல்ல அமைதிக்கு வாங்க. சாதாரண முப்பாட்டம் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் இந்த மனநலக்கலை பயிற்சி பற்றி. சாதாரண 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அசைஞ்சு கெட்டு போனது மனசு, அசையாமல் கெட்டு போனது உடம்பு. இதோட என்ன விளக்க வேணும்? மனசு ஏன் கெட்டு போச்சு? அசைஞ்சிங்கிற வார்த்தைக்கு மரியாதை சொன்னால் திரிஞ்சு கெட்டு போச்சுமோ சொல்லுவோம். நம்ம திரியிறாங்கிற இல்லைங்களா? மனசில் கெட்டு போவாதே. அப்போ அசைகிற மனதை என்ன பண்ணணும்? நிறுத்தணும். அதான் சிந்தை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரகம் என்று சொல்கிறோமா இல்லைங்களா? எல்லாமே அதே தான். கோவிலுக்கு அதே தான். ஆனால் கோவிலில் நமக்கு அதானே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கிறோம். லயம் 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 தொழுவது சாலம் நன்று. கோயிலுக்கு போகிற சாலம் நன்று அல்ல. ஆன்மா லயமாகணும். மனம் இதமாக தான் மனிதன். மனிதன் யார்? மனம் இதமாக இருக்கும் போதெல்லாம் மனுஷனாக இருப்போம். இல்லை மனுஷனாக இருக்க மாட்டோம். அப்புறமா அடிச்சுக்குவோம். எங்கே அடிச்சுக்குவோம்? பெட்டியூட்டு என்ற அற்புதமான சுரப்பு. இதுதான் முக்கியம். அப்போது ஆலயம் என்பது இப்போ கோவிலுக்கு போய் மணி கட்டி விட்ருக்காங்க இல்லைங்களா? அந்த மணியை அடிக்காதவங்க வந்தாங்கிறதீங்கன்னா அடிக்காமல் இங்கே வந்தவங்க இருந்தால் கை தூக்க பார்க்கலாம். நான் கோயிலுக்கு போனால் மணியை இது வரைக்கும் அடித்ததே இல்லைங்க அப்படி கை தூக்க பார்க்கலாம் இல்லையா? இப்போ எல்லோரும் அடிச்சிருக்கோமா? எதுக்கு அடித்தோம்? கேள்வி. அடுத்த கேள்வி கரெக்டு தான். எதுக்காக மணி அடித்தோன்னு சொல்ல பார்க்கலாம். நான் வந்திருக்கேன்னு அடையாளம் காட்டவா? இல்லை சாமி கும்பிட்டு தெரியுதுக்கா? சாமி கும்பிட்டா தனியாக போய் அழகாக கும்பிட்டு வந்துடணும். எங்கள் ஊரில் முருகன் கோவில் இருக்குது. இதில் இருக்கும் என்னது சஷ்டி விரதம் எடுப்பாங்க. சஷ்டி நடத்துகிறாங்களா இல்லைங்களா? நிறையா ஊருகளில் முருகன் கோவில் நடக்கும். நாங்களும் நடத்துகிறோம். எல்லாரையும் ஊடாக போய் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் கார் ஏற்றி பற்றி ஏற்றி அங்கே போய் சோறை போட்டு அனுப்பி விட்றான். இது நியாயமா? அவ்வளோ பேரையும் நான் இன்றைக்கி சஷ்டி பூஜை நடத்துகிறேன் அல்லது இன்னும் கிருத்திகை பூஜை நடத்துகிறோம். கிருத்திகை பூஜை ஒன்று நடக்கும், அமாவாசை ஒன்று நடக்கும். சோறு போகிறதுக்காக கூப்பிட்றோம். புரியலையே இல்லையே. அங்கே வந்துட்டு கோயில் கூட போகிறதில்ல. கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்து தான் சாமி சோறு போட்டால் பரவாயில்ல. அப்போ என்ன காரணம்னு தெரியல. அது புண்ணியங்கிறாங்க. எது புண்ணியம்? ஊடா போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் திட்டிக்கே நம்மகிட்ட வந்து கூப்பிட்டாங்கிற மரியாதைக்கு வந்து இன்னும் சாப்பிட்டு போகிறதா வேலை? விரதம் இருந்து மேலே போய் பக்தி முடிச்சுட்டு 12 மணிக்கு முடிச்சுட்டு வராங்களே பூஜையை, வீடு போய் சாப்பிட நேரம் ஆகினாலும் அங்கே இருக்கவங்களாம் விரதமாக இருந்து சமைச்சு வைப்பாங்க. விரதம் இருந்துட்டு வரவங்களும் சாப்பாடு போடுறதா ஆரம்பித்தது. இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? சோறு போடுறதா ஆகி போச்சு. இப்போ வள்ளலார் மார்க்கத்தில் இருக்கு இல்லையா? அவர் ஏற்றி வைத்த அடுப்புன்னு எரியுது. நான் முந்தானத்து வடலூர் போயிருந்தோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை 7 நிலை கம்பம் பார். 7 நிலை கம்பம். கண் திருவ பூட்டு கண்டு 2 நுண்டு கழிப்பாட்டும் பார். இது ஒரு பூட்டு திறக்கணும். இந்த மனவர்களாம் திறந்து விட்றாங்க. புருவத்திடை பூரா தொட்டு அப்படி ஏற்றி வைத்த அடுப்புன்னு அமையாமல் வச்சுருக்கிறோம். நேற்று நெருப்புல தான் இன்றைக்கி ஊதி பற்ற வைப்பாங்க. ஒரு ஏற்றி வைத்த ஞான தெய்வம் எங்கே? அப்படியா? அவ்வளோ பண்ணிட்டு போய் அவ்வளோ பெரிய ஞான வள்ளல் கையேந்தினார். யாருக்கிட்ட? செல்வந்தர்கிட்ட. உணவு கொடுங்க, அரிசி கொடுங்க, இதெல்லாம் வந்து பசியாக உட்காந்துருக்காங்க, ஞானம் பெற முடியாது, சாப்பாடு போட்டு ஞானத்தை கொடுக்குறேன்னு கொடுத்தார். எல்லாம் சாப்பிட்டு ஓடி போயிட்டான். இதான் நடந்துருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கவி எழுதுவார் இல்லையா? கடை விரித்தேன். கடைன்னு துரியாதவன் தான். கடைவெளி, சொத்தவெளி. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பன பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆதி மூலத்தை தெரிஞ்சுக்கணும். எங்கிருந்து வந்தோம், எங்கே வாழ்கிறோம், எங்கே போகிறோம் தெரியணும். அதான் நோக்கம். வந்த வேலை என்னன்னா எங்கிருந்து வந்தோம், எங்கே வாழ்கிறோம், எங்கே போகிறோம் தெரியணும். வந்த வேலையோடு சொந்த வேலையை பார்த்துட்ருக்குறோம். அப்போ மாற்றணும். அதுதான் அவதாரம் வந்தார் மகரிஷி. இப்போ அது மாதிரி கடை விரித்தேன் கொல்வார் இல்லை கட்டி கொண்டேன். அதுபோல் சொல்ல முடியும். என்ன பண்ணுவேன்? அடுத்து அச்சில் ஏற்றுவேன், அகிலம் பரப்புவேன். ஒரு உடலில் இருக்கிறேன், பல உடலில் வருவேனா இல்லையா? இப்போ நம்ம கூட எல்லா மகானும் தொடர்பு கொள்கிறாங்க. நீங்கள் ஏதோ மகான்கள் ஜாதி மதம் இனம்லாம் கிடையாது. நல்ல ஆழ்ந்த இயேசுபிரானையும் உங்களால் உள்ளத்தில் கொண்டாட முடியும், நபிகள் நாயத்தையும் கொண்டாட முடியும்,
ஆதிசங்கரை கொண்டாட முடியும். யாரெல்லாம் அத்வைத்தை பேசுனாலும் அவ்வளோ பேரையும் உள்ளே வருவாங்க. இந்த செல்ஃபோன் கொண்டாடுறதே, எந்த நாட்டுக்கு போனால் அந்த நாட்டோட செல்ஃபோன் தொடர்பு, அந்த டவரோட தொடர்பு போட்டுதான் இல்லைங்களா? அதே மாதிரி நமக்கு ஜாதி மதம் இணையம் இல்லை. உள்ள இருக்க ஆன்மாவுக்கு எந்த வித ஜாதி மதம் இல்லை. நம்மளா அதை பிரித்து வச்சுருக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்தில். வெச்ச காலம் சரியாக இருக்கலாம், இந்த காலம் இந்த தேவையில்லை. சரிங்களா? ஒரு காலத்தில் ஒன்று தேவைப்பட்டது, ஒரு காலத்தில் தேவையில்லை. இதை மகிழ்ச்சி சொல்லுவார், எந்தெந்த காலத்தோ இடம் கால ஒக்க எத்தனையோ செயல்கள், அந்த செயல்கள் அக்கருத்து துன்பம் விளைக்கிற தவிர்த்துருவோம், நல்லதாக இருந்தால் எடுத்துக்குவோம். அது எந்த மதம் சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, நல்லதாக இருந்தால் எடுத்துக்குவோம், நல்லதாக இருந்தால் கும்பிட்டும் பொல்ல பக்குவமாக தடுத்துருவோம், வெறுக்காமல் தடுப்போங்கிறத நோக்கம். மகிழ்ச்சியினர் ஒரு வார்த்தை கூட யாரையும் புண்படுத்தாது, எந்த மதத்தையும் முன்படுத்தாது. எல்லா மதம் ஏற்றுக்கொள்கிறார்கள். முடியுமே, ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு மனிதர் கட்டாயம் முடியும். அது சொல்கிறதுக்கு நம்ம என்ன கஷ்டம்? இவ்வளோ கண்டுபிடிச்ச வேதத்தை கண்டுபிடிச்சி தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நம்மளை பிரச்சாரர்கள், நம்மளை வேதாந்திகள் அல்ல, நம்மளை பிரச்சாரர்கள், சப்ளையர். சரியா? அப்போ சப்ளை ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான். நீ போய் சமைக்கலாம் வேண்டியதில்லை. அப்போ சப்ளை பண்ணணும், சப்ளை இப்படி பக்குவம் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ இதுதான் எல்லா மகான்னு சொன்ன வார்த்தை. வேதவாசரை பற்றி சொன்னாங்க ஐயா. வியாசவாசரை எந்த காலத்தையும் மறக்க முடியாது யாராலையும். எந்த காலம் வரைக்கும் மகாபாரதம் இருக்கோ அந்த காலத்து வரைக்கும் இருப்பார். அருண் நடந்ததில்லை. எத்தனை காலம் திருக்குறள் இருக்க வரைக்கும் திருவள்ளுவரை அழிக்க முடியாது. திருப்பாவை திருப்பள்ளி இருக்கிற வரைக்கும் ஆண்டாள் மறக்க முடியாது. வேதாத்திரிய ஞான கலைஞர் இருக்கிற வரைக்கும் வேதாத்திரி மறக்க முடியாது. அதனால தான் ஞான கலைஞத்தை சொல்லுங்கள், கவிதைகளை சொல்லுங்கிறோம். சித்தருடைய பாடல் இருக்கிற வரைக்கும் சித்தர்களை யாராலும் அழிக்க முடியாது. அழியா பேரின்பம். யாருக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்கள உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நம்மளை யாராவது பிறந்தநாள் கொண்டாடுவாங்களா? தவசம் என்ன கும்பிடுவான்? அது யார் தவசம் கும்பிடுவாங்க? உயிரோடு சோறு போடாத பசங்க தான் அம்மா அப்பாவுக்கு ஒழுங்காக தவசம் கும்பிடுவான். யார் தவசம் கும்பிடுவான் ஒழுங்கான்னா, யார் உயிரோடு இருக்கும்போதோ சோறு போடாமல் இருப்பான் பாருங்க, அவன் தான் ஒழுங்காக. இல்லை பயம் வந்து பண்ணிடுவானா? சொன்னாலே வினையை பற்றி பேசுனாங்களா? செய்த வினை இருக்க தெய்வத்தை வந்த கால். சாப்பாடு போட்டு என்ன சொல்லுவான்? நான் இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துட்டேன்ப்பா, அவர் என்ன எனக்கு ஆசீர்வதிப்பார். அதை திருப்தி வரணும். எங்கள் அப்பா மறைஞ்சிட்டார், ஆனால் எங்கள் அப்பா மேலே அதை கூட அன்பு வச்சிருக்கிறார். செய்ய வேண்டிய வேலை இருக்கும்போது செஞ்சிட்டேன், அது வரணும். இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கொடுக்கறதில்ல, சோறு போகிறதில்ல, உட்கார போகிறதில்ல, அதுக்கப்புறம் நீ என்ன போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு சின்ன விஷயம் தானே இது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடலாம் படிக்க வேண்டியதில்லை. ஒரு சித்தர் பாடுவார், செத்த பிணந்தன்னை சீராய் அலங்கரித்து சாக போகிற பிணங்கள் எல்லாம் சாஞ்சி சாஞ்சி அழுகுங்கிறார். நமக்காக பாடினார். யார் அலங்கரிச்சிருக்கிறோம்? உயிரோடு வரைக்கும் சோறு போட மாட்டோம், ஒரு துண்டு கொடுக்க மாட்டோம், துணிமணி கொடுக்க மாட்டோம். பெரிய மகன் தானே கொடுத்தா, அவனை போய் கேளுமா, சின்ன மகனை கொடுப்பேன், அவன் பிள்ளைங்க கொடுத்தா எங்கேயோட தப்பிச்சுக்குவான். ஆனால் செத்து போனப்போ எனக்கு உரிமையம்பான். 4 வருஷம் அந்த பொண்ணு போய் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் பாப்பாற்றி வச்சுருப்பாங்க, உயிர் போனோன்னு எனக்கு உரிமைன்றுவான். அப்புறம் 10 பங்காளி இருக்காங்க, டே அவன் உரிமைடா விட்றான்ப்பான். இவெல்லாம் 4 வருஷம் சோறு போகிறதுக்கு உரிமை இல்லை, துணிமணி கொடுக்க உரிமை இல்லை, ஆனால் அந்த பணத்தை எடுத்துக்கிறது உரிமை இருக்கான். மாத்திரங்கிறேன், உனக்கு பேச உரிமை இல்லை. அந்த பொண்ணு வளர்த்தது, அந்த பார்த்தது கணிச்சு அந்த பொண்ணு தான் கொல்லி வைக்கும். நான் நிறைய பேர் இப்படி வைக்க வச்சுருக்கேன், என்னவா பண்ணி பாருன்னுவேன். நிறைய மாறிடுச்சு. இப்போ நிறைய பகுதியில் பெண்கள் கொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வைக்கக்கூடாது? எரியாதா? பாப்பா வச்சு பாரு, எரிதல் பார்ப்போம். யார் யார் சட்டம் போட்டது? சட்டம் நமக்காக, சட்டத்துக்காக நம்ம இல்லை. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, செத்த பிணந்தன்னை சீராய் அலங்கரித்து சாக போகிற பிணங்கள் எல்லாம். பெத்த தாய் தந்தைக்கு சாப்பாடு போட முடியாமல் துணிமணி கொடுக்க முடியும், என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மாதா வயிறு அறிய வாழார் ஒரு காலம். எவ்வளோ பெரியவங்களாக இருக்கலாம். ஆதிசங்கரோட பெரிய மகான் யாருங்க? இந்து மதத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுத்து ஆதிசங்கர் தான் 6 சமயங்கள் உருவாக்கி இன்னை வரைக்கும் நமக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுத்த அவர் தான் முதல்ல பதஞ்சலி மகான். அட்டாங்கத்தை கொடுத்தவர். அதுதான் இன்னும் நமக்கு ஒரு வழியே இல்லை, அடையாளமே இல்லை. பதஞ்சலி மகான் தான் யாம நேம ஆசன பிராணாயாமா பிரத்யாகாரா தாராண தியான சமாதி கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து ஆதிசங்கர் வந்தார். அவர் உலகமே அவர் காலில் விழுந்துச்சு. அவர் யார் காலில் விழுந்தாருங்க? தாயின் காலில் விழுந்தார்.
உலகமே அவரை வணங்குச்சான், அவரு தாயை தான் வணங்கினார். இன்னைக்கு இன்னும் ஜாதி பிரச்சனை இருக்கு இல்லையா, அன்னைக்கு இருந்தது நிறையா. அவர் தாயை அடக்கம் பண்ண யாரும் வரல, குடும்பிங்க துண்டு துண்டாக வெட்டி தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணாருங்க. இது சரித்திரம், கற்பனையே இல்லை. மகிழ்ச்சியோட பேசியிருப்பார். அந்த அளவுக்கு நம்ம ஜாதி இருந்தது. இன்னும் அதை மாற்றல. ஒரு மகானுக்கே அந்த கதி. இல்லை பட்டினத்தார் அவ்வளவும் திறந்தார். 2 வரி ஒரு பேப்பரில் படித்தார் இல்லைங்களா, என்ன பற்றி படித்தார்? காதற்ற ஊசி வாராதே கடைவேலைக்குன்னு ஒரே வரி இருந்து போச்சு. எவ்வளோ பெரிய ஞானம்! இந்த ஒரு வரையில் பார்த்தார், காதில் அது ஊசி எதுக்கு வரப்போகுது, ஒன்றுக்கு வராது. அது மாதிரி வாழ்க்கையினார். அடுத்து வந்து அத்தனை சொத்து, ஏன்னா அங்கே இருக்கிற ராஜாவுக்கே கடன் கொடுக்குறவர் அவர். அவ்வளோ பெரிய பட்டம் செட்டியார். அவர் என்ன பண்ண, எல்லாம் கட்டிட்டு கோமணத்தை கட்டிட்டு அம்மா பிச்சை போடுமான்னு போய் வீதியில் நிற்கிறார். அவ்வளோ பெரிய மாளிகையில் முன்னால் போய் பிச்சை நீ கொடுக்க தான் போடுமாங்கிறாங்க. இவரை விட அவங்க அம்மா எவ்வளோ ஞானியாக இருந்திருக்கணும். இது எட்டி பார்த்தாங்க, திருவங்காடா ஏண்டா இத்தனை சொத்து சுகம் அத்தனையும் விட்ட உனக்கு இந்த ஓட விடுறதுக்கு மனசு இல்லையான்னு கேட்டாங்க. இத்தனை சொத்தை இல்லாமல் சொல்ல விட்டியாடா, இந்த ஓடு உனக்கு மேலே ஒரு விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ தான் ஓடே போன்னு உடைச்சார். நல்லா பத்திரத்திற கையில் ஓடு இருக்காது. வாசல் படி கிடந்து வாராத பிச்சை கேட்க நிற்க மாட்டான். வாசல் படி கிடந்து வந்து கொடுத்தா சாப்பிட வேண்டியதில்லை. மலைப்பாம்பு மாதிரி, மலைப்பாம்பு இறக்கால ஓடாது, வந்தால் பிடிச்சி சாப்பிட்டு படுத்துக்கும். அது மாதிரி ஒரு புறாவில் கூட ஒரு வேலை கூட அடுத்த நாள் இருக்காது. பிச்சையில் 2 முகை இருக்குது. புறா கூண்டு மாதிரி சில அன்றைக்கி சாப்பிட்டு விடுவாங்க, தாத்த மாட்டாங்க. அது ஒரு வகையான பிச்சை. மலைப்பாம்பு மாதிரி தேடி வராமல் இருக்கிற இது மாதிரி பட்டணத்தார் சொல்லுவது வாரியார் சொல்லுவாங்க. இந்த பிச்சை கூட யாசகத்து கூட வழி சொல்லுவார். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்னா, போனார் அந்த ஊரில் தான். அந்த அம்மா கடன் முடிக்காம போகக்கூடாது. ஒரு பார்க்கும்போது உட்காந்துருக்காரு. அவர் என்ன வெறுப்பு இருக்காது, உயர்ந்தாள் இருக்காது, நன்மையும் இருக்காது. அவர் எங்கே உட்காந்தாடோ ஒரு குப்பை தொட்டியே போச்சு, அவருக்கு தெரியல. சரிங்களா? உடனே அந்த ராஜா வர்றாரு, மந்திரி அவர் பாரு உட்காந்துருக்கு, யாரோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறார். அவர் யாரும் இல்லைங்க, பட்டணத்து செட்டியார். உங்கள் பொன்மாலை வந்து கொடுப்பாருங்க, பிறந்த நாளுக்கு வந்து கழுத்தில் பொன்மாலை போடுவார். அவர் தான் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுமா. இப்போ நம்மளை கூட யாராவது பாரு இது ஒரு வாழ் கொண்ட பைத்தியம் சொல்கிறாங்கன்னா, அப்படி யாராவது சொல்கிறாங்களா உங்களை இது ஒரு பைத்தியம் வாழ் கொண்ட பைத்தியம்னு சொல்கிறாங்களா? வேறு வாங்கிறீங்களா? யாரும் வாங்கலையா? அம்மா வாங்கியிருக்காங்க, மற்றவங்களாம் யாரும் வாங்கலையா? வாங்கியிருப்பாங்க சொல்லுவாங்களே. தைரியமாக கை தூக்குங்க, அப்படின்னு நல்ல வழியில் போயிட்டுன்னு அர்த்தம். இப்படி யாராவது பேர் வாங்கியிருந்தால் கொஞ்சம் நல்ல வழியில் தேறி இருக்குன்னு அர்த்தம். பாஸ். எத்தனையோ பைத்தியம், இந்த பைத்தியம் பரவாயில்ல. பண பைத்தியம், பதவி பைத்தியம், அதிகார பைத்தியம், ஆணவ பைத்தியம், ஒரு கொஞ்சம் பைத்தியமாக தெரியுது. இந்த பைத்தியம் இந்த பைத்தியம் பரவாயில்ல. என்னைய பைத்தியம் வாங்க என்னைய நான் சொல்லிட்டு போ. பைத்தியம்னு என்னங்க, மேலான உறுதியான அன்புங்க. பைத்தியம்னு தவறு எடுத்துக்கூடாது. பைத்தியம்னா மேலான உறுதியான அன்பு. இந்த குழந்தை படிப்புன்னு தெரியுதா? என்ன அர்த்தம்? படிப்பு மேலே மேலான உறுதியான அன்பு. ஏன்னா கோயிலுக்கே போனால் பக்தி, சாய் மேலே பைத்தியம். பணத்துக்காக தெரிஞ்சால் பணத்து மேலே பைத்தியம், பதவி வேணும் பதவி மேலே பைத்தியம். நமக்கு இந்த பைத்தியம் பரவாயில்ல தானே, அதை புரிஞ்சுக்கணும். இது கூச்சப்படக்கூடாது. எங்கே மதம் தைரியமாக சொல்லுங்கள், வாழ்க வளமுட. மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். சொல்லுங்கள், மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம். எப்போது சொல்லுவோம் வாழ்க வளமுடன். சாதாரணமாக இல்லை, எந்த மதமும் தடையில்லை. சொல்லும் போது நீ உற்சாகம் அடைகிறாய். உள்நாக்க தொடுதா இல்லைங்களா, பிணியில் காண தூண்டும். அப்பா சொன்ன பள்ளியில் கொட்டுறாங்க இல்லைங்களா, அது கொட்ட வேண்டாம். நீங்கள் வாழ்கன்னு சொல்லும் போது பிணியில் காண்டு கேன்சரே வராது. பிணியில் காண்டு நல்லா இயங்கிச்சுன்னா என்ன மெலட்டோரினே ஜெலட்டோரின் 2 ஹார்மோன் சுரக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. வாழ்கன்னு சொல்ல 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 உடைய பிணிலாம் இயங்குது, பிட்டிட்டு கொஞ்சம் இயங்கும். தப்பான அடிச்சுக்கிறோமா இல்லைங்களா? எதுக்கு அடிச்சுக்கிறோம்? இந்து மதத்தில் எதுக்கு பொட்டு வைக்கிறோம்? யாருக்கா தெரியுமா? அது மதச்சின்னம்னு ஆக்கிட்டாங்க. அல்ல, இந்து பொட்டு வைப்பது என்பது மதச்சின்னம் அல்ல. நான் ஒரு தலைப்பே கொடுத்து அதான் சின்னப்பட்டு சீர்பட்டுன்னு கொடுத்தேன். யாரோ ஒருத்தர் அது கஷ்டமாக இருக்கு நேரம், கஷ்டம் இல்லாமல் இருக்கு. இப்போ யாரும் சின்னப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. கோவக்காரன், பைத்தியக்காரன், சோம்பேறி, சுயநலக்காரன் இருக்குது. ஏதோ ஒரு சின்னம் இருக்கா இல்லைங்களா? இந்த சின்ன சீர்படணும். அதான் பண்படுதல் பயன். அதே தான்
இப்போ சின்னம் என்பது நமக்கு ஒரு பேர் வரும். அது நல்ல சின்னமாக இருக்கலாம், நல்ல சின்னமாக இருக்கலாம். அந்த நல்ல சின்னமாக இருந்தால் நல்ல சின்னமாக மாற்றணும், அவ்வளோதான். அப்போ என்ன பார்க்குறோன்னா, ஏதோ ஒன்று அல்ல, மனித வாழ்வில் மனுஷனாக வாழ்றதுக்கு என்னென்ன வேறுகோ அது தெரியணும்னு சொல்லியிருக்காங்க மகான்கள். இப்போ எப்பவுமே ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மாடல் கொடுப்பாங்களே, மேனுவல்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு கண்ணுக்கு மருந்து ஊற்றுற டப்பா வாங்கினா கூட அது அப்படியே கொடுக்க மாட்டான், ஒரு பொம்மை போட்டிருப்பான். மூக்கு மாதிரி ஒரு மூடி இருக்கும், இந்த மூடி கழட்டிட்டு அந்த மூடி போடு, 2 வரல இப்படி பொடி, 1 வரல இப்படி வச்சு ஒவ்வொரு சொட்டா அம்முக்கு உழுவும்பான். இருக்கா இல்லைங்களா? நீ மிக்சி வாங்கினாலும் சரி, எதை வாங்கினாலும் சரி, ஒரு மேனு. ஆனால் நமக்கு அந்த மேனுவல் கொடுத்துருதான் மகான்கள். இறைவன் கொடுத்துருக்கான் அறிவில். ஆனால் அறிவு வர வரைக்கும் எப்படி நடந்துக்கிறது? சென்ற விடத்து செலவிடாது தீர்துறை நன்னின்பா எப்போது அறிவு. அவ்வளோதாங்க. எதுக்கு அறிவுத்துக்குள் வரணும்? எல்லா மகான்களும் அறிவுத்துக்குள் தான் போக சொன்னாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தர் என்ன சொன்னார்? புத்த மதம் இல்லை, புத்தி மதம். புத்தி மதம் அது. இல்லைங்க, இப்போ கூட அவன் சொன்னேன், இது புத்தியான்னு சொல்லுங்க. புத்தி என்ன ஆதாரம் இருக்கிறது சொல்கிறா இல்லையா? சங்கம் சரணம் கச்சாமி. முதல்ல சங்கத்துக்கு போ. சங்கத்துக்கு போனேன்னா புத்தி கிடைக்கும். புத்தி கிடைக்கல, சரணம் அடைஞ்சிக்கணும். வந்தால் புத்தி கிடைச்சுன்னு சொல்ல முடியாது, வந்து புத்தி பெற்றுக்கொள்ளணும். இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துக்கிற அறிவை நம்மளை பெற்றுக்கொள்ளணும். அறிவாறு கொடுத்துட முடியாது. அப்போ சங்கம் சரணம் கச்சாமி. சங்கத்துக்கு போனால் புத்தியை சரணம் அடையணும். புத்தி கொடுக்கறது இல்லை, பெற்றுக்கொள்வது. அதில் ஒரு செய்தி சொல்லிடுறோம், மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். அறிவு கொஞ்சம் ஞானத்தையும் ஒன்றா வச்சுக்கூடாது. அது எப்படின்னா, காற்றுக்கும் மூச்சுக்கு என்ன வித்தியாசம்? காற்றுக்கு மூச்சுக்கு என்ன வித்தியாசங்க? வெளியில் இருந்தால் காற்று, உள்ளே போனால் மூச்சு, ரெண்டும் ஒன்று தான். இப்போ அறிவுக்கும் ஞானுக்கும் அதே மாதிரி தான். தென்றலுக்கும் புயலுக்கும் அதே தான். அளவோடு அடித்தா தென்றல், அதிகமாக அடித்தா புயல். அதே காற்று தான். சரிங்களா? இந்த உடம்புக்குள்ளே சைவத்தில் சொல்லுவாங்க, உடம்புக்குள்ளே என்ன தாண்டவம் ஆடணும்? சிவதாண்டவம் ஆடணும். உடம்புக்குள்ளே ருத்ர தாண்டவம் ஆடக்கூடாது, அங்கேயெல்லாம் இல்லை. இந்த உடம்புக்குள்ளே சிவதாண்டவம் ஆடணும். இப்போ இருக்கவங்களாம் ஒரு சிவதாண்டவம் ஆடுறாலும் இருக்கிறோம். அப்போ உத்தரவாதம் வரும், அதை குறைக்கணும். சொல்கிறாங்களா, உடக்கான் தலையில் ஏறுது ஏறுதுமாங்க இல்லையா? பிள்ளைங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, பார்க்கும் போதே கம்முன்னு வாடி போயிடலாம் பாங்க. தெரிஞ்சுக்கும் நடையன கோளாறு நடக்கலே தெரியுமா. அப்போ ருத்ரதாண்டவம் சிவதாண்டது எங்கெல்லாம் அதை போய் சண்டை போட்டுக்கூடாது. அது என்ன சிவனில் ருத்ரம், அது என்ன, அதெல்லாம் இல்லை. இந்த உடம்புக்குள்ளே இந்த உடம்பு 98 வெப்பம் சரியாக இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது வெளியில் இல்லை, இந்த உடம்புல கூடி வாழ்ந்தால் தான் கோடி நன்மை. கூடி ஐயா சொன்ன மாதிரி அந்த கூடி வாழுது அந்த பயிற்சிகள். நிலம், உடம்பு, பருவுடல், ரத்தம் அங்கே சேர்ந்துருக்கா இல்லைங்களா? இது 3 சேர்ந்துருந்தால், 3 ஓட்டம் சரியாக இருந்தால் உயிரும் உடம்பு சேர்ந்துருக்கும். உடம்பு உயிரும் சேர்ந்துருந்தால் வாழ்க்கை, முரண் ஏற்பட்ட நோய், பிரிவு ஏற்பட்ட மரணம், இவ்வளோதான். பாருங்கள், உடம்பும் உயிரும் சேர்ந்துருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குது, சேர்ந்துருக்குது, இயல்பாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, பன்மையாக இருக்குது. முரண் ஏற்பட்ட நோய், பிரிவு ஏற்பட்ட மரணம். இந்த இணைச்சி வைக்கிறதுக்கு 3 பேர்: ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இதை வள்ளுவர் சொல்கிறார், மிகுனும் குறையினும் நோய் செய்யும். எங்கேயோ பண்பதில் அப்புறம் வச்சுக்கலாம், அது இதை பண்படுத்துவோம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், உடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். ஏன்? உடம்பை முன்னமே இழுக்கன் இருந்தேன், உடம்பில் உருபொருள் கண்டேன். இந்த உடம்பில் உத்தமன் கோயில் உடம்பை விருந்து ஓம்புகின்றேன். எல்லார் உடம்புலையும் உத்தமம் இருக்கிறான். மகா கோடி மோசமானவன்னு யாரையா எடுத்தால் கூட அவங்க உடம்புலையும் உத்தமம் இருக்கிறான். ஆனால் வெளியே வர உடம்பு பண்ணிக்கிறாங்க. சரியா? யாராவது ஒரு தவறு செய்துட்டு யாராவது கேட்டால் மறுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எது மறுக்கும்? வாய் மறுக்கும், மனசு கூட மறுக்கும், அடிமனம் மறுக்காது. செஞ்சது பூரா வரும். இங்கே அடித்த, திருடுனேன், அந்த பொருள் அங்கே இருக்குது, மறக்க முடியுமா? அதான் இறைவனை ஏமாற்றி விடலாம். இறைவன மனசாட்சியை யாராலையும் ஏமாற்ற முடியாது. இங்கே வந்தால் என்ன பண்ணோம்? மனசாட்சியோடு இணைக்கிறோம்.
அதனால் எல்லா சாமி கும்பிட்டு எல்லா தப்பும் பண்ணுவோம். ஆனால் தியானம் பண்ணி தப்பு பண்ண முடியாது, விட அது தப்புன்னு ஏற்றுக்க வைக்கும். அதுங்க வர திருத்தம் வருதுன்னா மனசாட்சியோடு இருக்கிறோம், சிந்தை அடக்கிய சும்மா இருக்கிறோம். உயிர்கலப்பு, ஆத்மதவம் சாதாரணம் இல்லை. உருவ தியானத்தை பண்ணிங்கன்னா இறை உருவம் அது வேணால் பரவாயில்ல, இறை வார்த்தைகள் பேசிட்டு என்ன பண்ணலாம், இறை உணர்வு உணர்ந்துட்டு முடியாது. ஏன் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிட்யூட்டி சுரந்துடும். பிட்யூட்டி சுரந்தால் பாலுக்கு பிற கிடச்சா உரையும், பிற கிடைக்கல திரியும். அவள் பிட்யூட்டி சுரந்தால் உன்னோட மனது என்னாகும், தானாகவே அந்த மனிதத்தன்மை அதிகமாகும். எப்படி ஒரு விதைக்கு தண்ணி கிடைச்ச உடனே அதை துள்ளி விட்டு வளருதா இல்லைங்களா, அது இயல்பு. நல்லா தப்பு பண்ண அடிச்சுக்கிறோமா இல்லைங்களா. அப்போ முதல்ல இந்த உடல் பண்படுவதற்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டங்களோட சீராக இருக்கணும். அசைஞ்சிக்கிட்டு போனது மனசு, அசையாமல் கிட்டு போனது உடம்பு. கோவிலில் தானே வச்சுருக்காங்க, உடம்பு அசையாத உடம்பை பாதம் போட்டு நட, தோப்புக்காரன் போடு, மலை மேலே ஏறி இறங்கு, அங்கே போகிறது, இதெல்லாம் உடம்புக்கு தாங்க. சாமி பேரை சொல்லி உடம்பை பாதுகாத்துக்கிறோம். எல்லாம் நம்மள பாமர மக்கள் இப்போ தான் ஒரு படிப்பு வந்திருக்கிறோம், இன்னும் கூட படித்து கூட தெரிஞ்சிக்க முடியல. அப்போ அன்றைக்கெல்லாம் சொன்ன தெரியாது. அதனால் என்ன பண்ணால் மறைபொருளாக வச்சு தெய்வத்தின் பேரை சொல்லி எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆக இன்றைக்கி அப்படி அல்ல, விஞ்ஞான உலகத்தில் சொன்னால் புரிஞ்சிக்க முடியும். அன்றைக்கெல்லாம் யாராவது திடீர்னு செத்து போய் என்ன சொல்லுவோம், காற்று அடிச்சிருச்சு, கருப்பு அடிச்சிருச்சு, எனக்கு தெரியும் அங்கே கருப்பு இருக்குது, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாம்மா, விட்டுட்டு போயிட்டே இருப்பான், வண்டியே விட்டுருவோம். இப்போ சொன்னேன், டே ஆட்டாட்டாக்கடா, கிராமத்தில் பாட்டி சொல்கிறேன், ஆனால் அந்த பையனுக்கு மாராடி பொண்ணு வைப்பா, இன்னைக்கு பேர் எரிஞ்சு பேர் சொத்துவாங்களா, எந்த பெய் இருக்குது, நம்ம தான் பெய், சாமின்னு நம்ம தான் பெய், நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு ரகசியம் தெரிஞ்சுக்குவோம். இந்த உடம்பு விட்டு உயிர் போயிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம், என்னப்பா உயிருக்கு அப்புறம் வருவோம். ஆவி, பேய், பெசாசு, ஆன்மா, சோல், ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா. இந்த உடம்புக்கு என்ன பேர் வைக்கிறோம், கட்டை இல்லை பிணம் இல்லைன்னா பாடி. அப்போ ரெண்டு வெளியே போன உடனே வேறு பேர் மாறிடுது இல்லையா. அப்போ இருக்கும்போது என்னவா இருக்குது, பிணம் கூட்டல் பெசாசு சம மனுஷனாக இருக்கிறோமே. யாரா இல்லை சார் என்கிட்ட பணமாக இருக்கிறது இல்லை, என்கிட்ட பணமாக பொருள் இல்லை, செல்லாத காசுலையும் சொல்கிறீங்கள, பணமாக உடம்பு இருக்கா, இருக்க வாய்ப்பு இல்லை. பெசாசா போகாத மனம் இருக்கா, இருக்கு. ஆனால் இந்த உடலை கோயிலாக மாற்ற முடியும். ஆளுங்காலத்திலேயே இந்த உடலை கோயிலாக மாற்ற முடியும். இந்த பெசாசை தெய்வம் மாற்ற முடியும், மாற்றிருக்காங்க. ஆலையில் போய் சாமிஜினுடைய சமாதியில் உட்காந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, அங்கே தானே இருக்குது. மகாத்மா காந்தி சமாதியில் போய் என்ன பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு குலதெய்வம் கோயிலும் இப்போ மூதாதையர்கள் தான். வாழும் காலத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுனால வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வத்தில் வைக்கப்படும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், தெய்வம்தான் கண்டிப்பாக பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, கண்டிப்பாக முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னொரு மனிதரால் கட்டாயம் முடியும். நம்ம ஆன்மா மகாத்மா மாற்ற முடியும், பயிற்சி வேணும், முயற்சி வேணும். எப்படி முடியாமல் போயிடும். ஆகவே மனம் சரியானால் மனிதன் சரியாகிறான். மனம் கெட்டு போனால் மனசு கெட்டு போகிறான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மதம் உள்ளத்தனை உயர்வு உள்ளதெல்லாம் உயர் உள்ளல். நல்லா புரிஞ்சுக்கணும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. சொல்லுங்க, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. எண்ணம் ஒரு நாளும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அறத்தைய விரும்பு, அவையார் செய்யாட்டி பரவாயில்ல விரும்பு, தோழி சொல்லிக் கொடுக்கணும். நல்லதை பண்ணணும், நல்லது சொல்லிக் கொடுக்கணும். எது பண்படணும், மனம் பண்படணும். இந்த உடலில் ஒரு ஊனம் வந்துட்டால் கவலையே இல்லை. காலையில் எழுந்திருச்சு பாலுக்காரன் வராமல் ஒரு வேலை நடக்கிறவங்க இருந்தால் கை தூக்க பார்க்கலாம். பாலுக்காரன் வரட்டும், அது போய் குடிச்சாத்தான் நடக்குது. நம்ம சிகரெட் குடிக்க பழக்கிறதுக்கு இந்த மூணங்களை சிகரெட்டு இல்லைன்னா கவலைன்னு சொல்லமா, எனக்கு கஞ்சிரும் சிகரெட்டுக்கா இருக்கா. அன்னைக்கு ஒரு கேட்குறான், சாமி சாமி போல கேட்குறான், எனக்கு எப்போலாம் போல போகிற குறைஞ்சிட்டாங்க. யார் கேட்குறா, பண்ணையாளுக்கிட்ட அந்த பண்ணையக்காரன் கேட்குறான்,
ஏங்க என்னங்க என்ன அது யாரா அதெல்லாம் தீட்டு கிடையாது. போதாங்க கூட தீட்டு இல்லையா, அதெல்லாம் வச்சுக்குவீங்க. நினச்சி பாருங்க. அதான் என்னால் நான் சொன்னால் அல்ல, அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும். முதல்ல சுதந்திரம் அடைங்க நேர்ந்து. நான் எதுக்கு அடிமை இல்லை. என்னை பாராட்டினாலும் நான் அடிமையாக மாட்டேன், கேவலம் பேசினாலும் அடிமையாக மாட்டேன். நியாயமான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வேன், நியாயமான குற்றச்சாட்டை என்ன பண்ணுவேன், புறக்க முடிக்க மாட்டேன், நியாயமாக இல்லைன்னு நிரூபிப்பேன். முதல்ல எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வாரம் சொன்னால் உடனே நாயாயிருவேன். ஏன் நாயின்னு வார்த்தையில் தான் சொன்னாங்க, நாயை மாறிட்டேன். அவங்க வாயில தான் சொன்னாங்க, டே நாயின்னு. நாங்கள் அவ்வளோதாங்க அம்மா. என்னையே நாயின்னு நாய் ஆகிட்டேன். கழுதே நாங்கள் எட்டி உத கொடுத்தேன், கழுதாயிட்டேன். கழுதை இல்லை, அவங்க தெரியாமல் சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இப்போ இல்லை, இருக்கலாம். அப்போ நான் அது மாதிரி இல்லைன்னு சொல்ல வேண்டியது. தங்கவேல் கூட ஏன்னு கேட்பேன், ராமதேவன் ஏன்னு கேட்டால் என்னோட பேட்டிக்காராரு. நல்லா புரிஞ்ச உங்களை இல்லாமல் வார்த்தை சொன்னால் அது நீங்கள் இல்லைன்னா ஒதுக்கிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் தெரியாமல் பேசுகிறார்கள், இன்னும் புரியல, புரிய வைப்போம். அதான் நம்ம வேலை. அதை விட்டுட்டு உடனே அந்த வாரம் சொல்லிட்டான், அந்த வாரம் அவன் ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவான், ஊர் பூரா சொல்லுவான். ஒரு மகானே, சுவாமி என்னை முட்டாள்னு சொல்லிட்டான் சாமி, காலை சாப்பிட கூட இல்லை சாமி. அப்படியா, அடாடாடாடா. ஓகே, இங்கே வா. இந்த முட்டாளை எவனோ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டானா, அதுக்கு இந்த முட்டாள் தரமாக கோச்சிக்கிறான். அவர் ஒரு வாட்டியா இந்த குரு என்ன சொல்கிறாரு, இங்கே அவனை இன்னொருத்தனை கூப்பிட்டு, அப்பா இந்த முட்டாளை எவனோ ஒரு இவனை முட்டாள்னு சொல்லிவிட்டான், அதுக்கு இந்த முட்டாள் காலையில் சாப்பிடாமல் இருக்கிறான், இது முட்டாள் தரமில்ல வாங்கிறாரு. அது எழுச்சி ஓடி போயிட்டான். இதான் உண்மை, தெரியல. இதுதான் விளக்கு. மகான்கள் என்னன்னு இங்கே தான் வைப்பான். இப்போ புத்தர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் கற்பனையாக சொல்லலான்னு. புத்தர் குளிச்சுட்டு வர்றார் ஊருக்கு. அவர் என்ன, மக்களுக்காக பணி செய்தவர், ஒரு சிலவரசர். வாழ்க்கை தியாகம் பண்ணி படாத துன்பம் பட்டு தியானம் பெற்றார். குரு கிடைக்கல. நினச்சி பாருங்க, அவர் பட்ட துயரெல்லாம் கடுமையான துயரம். ஆனால் ஏதோ ஞானம் பெற்றார். அவர் மாதிரி ஞானம்லாம் சாதாரண இல்லை, அவ்வளவு. அவர் குளிச்சுட்டு மேலே வர்றாரு. இப்போ இந்த ஊரில் அது அந்த ஆன்மீகத்தை பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லைங்களா, என்ன பேசுவாங்க, தண்டம். எங்கள் ஊரில் 4 தண்டம் சேர்ந்துக்குச்சு, இங்கே ஒரு தண்டை வெளியூர்ந்து வந்திருக்குது, திருட்டு கொலை சுற்றுறான் பாருங்க, ஆமா அப்படி சொல்கிறான். திரும்பி பார்த்து அவனே பொண்ணு மரோட ஆசியாட்டு வந்துட்டார். இன்னொருத்த வந்தான். அவர் யார் தெரியுமா, அவர் நாட்டினுடைய இளவரசன். நீ சொல்கிறதெல்லாம் அவருக்கு இருந்தது. அப்படி அதெல்லாம் விட்டுட்டு தான் மக்களுக்காக அலைகிறார். அவரை போய் இப்படி திட்டு சாபத்தை வாங்கிட்டு ஒரு மகான்கிட்டேங்கிறாரு. அப்போ அவன் நினைக்கிறேன், ஐயோ தெரியாமல் சொல்லிட்ட மாட்டேங்குன்னு சுற்றி பார்க்குறான், எங்கேன்னு காணாம். சரி எப்படி குளிக்க வருவார், குளிச்சுட்டு வர்றையாரான், குளிச்சுட்டு மேலே வர்றாரு. போய் காலில் விழுவுறான், சாமி என்னை மன்னிச்சிருங்க, நேற்று உங்களை தகாத வார்த்தை சொல்லி பேசினேன், அப்படி இது கூட இன்னொருமான அந்த பார்வை பார்த்துட்டு போயிட்டீங்க, அதனால் தாங்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க. இல்லைப்பா எழுதிருப்பா, மன்னிச்சாதான் எழுதிருப்பேங்கிறான். எப்பா யாருக்கோ செய்த ஒரு தவறுக்கு இப்போ யாரையோ எப்படிப்பா மன்னிக்குதுன்னு கேட்டாங்க. விசாரட்டாக இருக்க மாதிரி இருக்கா, புரியல? இன்னொரு சொல்கிறேன். புத்தர் என்ன சொல்கிறாரு, அப்பா யாருக்கோ எப்போ செய்த ஒரு தவறு இப்போ யாரையும் எப்படி மன்னிக்குதுங்கிறார். இன்னும் புரியல, புரியாது தான். இப்போ சொல்லிடுறேன். நேற்று நீ வேற ஆள், இன்றைக்கி அதே ஆள் இல்லை. இது கொடுமையாக இருந்த இன்றைக்கி சாதுவாக இருக்கிற. நேற்று இருந்த புத்தன் அன்றைக்கி இல்லை, மாறுது இல்லையா? அவன் ஒத்துக்க பண்ணிக்கிறான். சரி உனக்கு புரியுறமான்னு சொல்கிறேன். இந்த ஆற்றுல தான் நான் குளித்தேன். ஆமாம் சாமி, அதுக்கு நன்றி சொல்ல முடியுமாங்க. என்ன சாமி திரும்பி நன்றின்னு சொன்னேன். நான் குளிச்சாரு போயிடுச்சப்பா. இல்லை, நல்லா புரிஞ்சு. எவ்வளோ பெரிய ஞானம் தெரியுமா, வாழ்க்கைக்கு மிகப்பெரிய விஷயங்க இதெல்லாம். நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பாவம் அம்மாவோ அப்பாவோ வீட்டுக்காரம்மாவோ பையனோ, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ எடுப்போம். யாருக்கோ எப்போ இப்போ யாராவது மன்னிக்கிறோம். பெரிய தாங்க மகான்கள். நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மளாலே முடியும். வேணா அவனை கோவம் தான் என்ன பண்ணுவோம், சரி நேற்று இருந்த வார்த்தை கொடுப்பா, அது அன்னைக்கு சொன்னால் விட்டுருப்பான்னு போடுறது நிறைய பேர் சரிவங்க இருக்காங்க. நான் அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருப்பாயா,
அதையே பிடிச்சிட்டு இருக்கிற வா அப்படி கூட்டு போயிடுவான். முதல்ல பஞ்சாயத்துக்கு கொண்டு உறவு வளரணும். இன்னைக்கு கூட உறவு சேர்த்துறது வந்து நம்மளும் தான் இருக்குது. நிறைய இடங்களில் அப்படி உறவு சேர்த்து விட மாட்டாங்க, ஏதாவது விட மாட்டாங்க. போய் அவனை கால் கையால் நான் கெஞ்சி அவன் அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி கொண்டாந்து அந்த உறவை சேர்த்து விட்ருவாங்க. இல்லைன்னா பலம் இல்லை. இப்போ நினச்சி பாருங்கள், அப்போ ஒரு தெரியாமல் வாழ்நாள் முழு நமக்காக பாடு பண்ணுற மனைவி எவ்வளோ நன்மை செய்யிருக்காங்க. ஒரு சின்ன தவறை பிடிச்சிக்கிட்டு அதை பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி தான் மகிழ்ச்சி கேட்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். பண்புறதுக்கு என்ன வழி? யார் மேலாம் கோபம் எழுதி பாருங்கள், யார் மேலே வரும்? மாதிரி சொல்லுவேன், நான் எல்லா ஊரும் எல்லா நாட்டிலையும் போய் அகத்தாய் நடத்தியிருக்கேன். இந்த சின்னந்தவத்தில் எழுத சொல்லுவேன். எல்லோரும் எழுதுனா பேர் எழுதுனா என்ன பேர் வரும்? மொதல் பேர் கணவன் இருந்தால் மனைவி பேர் வரும், மனைவி இருந்தால் கணவன் பேர் வரும், இல்லை பிள்ளைக்கு பேர் வரும், இல்லை மாமியார் பேர், மாமனார் பேர், டிரைவர் பேர், பாலுக்காரன் பேர். அவர் சொல்கிறாரு, சாமிஜி அப்பா உனக்காகவே வாழ்கிறவங்கப்பா, உன் மேலே அளவு கொண்டு அன்பு வச்சுருக்கோப்பா. அவங்க மேலே எப்படி கோவப்படுற? அம்மாவோ அப்பாவோ எல்லாருமே நமக்காக வாழ்கிறாங்க, அவங்க நம்ம மேலே அளவு கொண்டு அன்பு வச்சுருக்குறாங்க. அவன் மேலே கோவப்படுற இல்லை. அது நீ அன்பு வச்சிருக்கக்கூடிய குழந்தைங்க மேலே, வேலைக்காரங்க மேலே, முதலாளி மேலே, அம்மா இல்லை, நீ கோவப்படுறிய. நன்றி கட்டத்தனமலான்னு ஒரு வார்த்தை கேட்பார். இது என்னது? நன்றி கட்டத்தனம். நினச்சி பாருங்கள் எவ்வளோ செய்கிறாங்க. அதான் வள்ளுவர் சொல்கிறார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றையும் மிக நாடி மிக்க குழல். இதுதான் உண்மை. உலகத்தில் நல்லவங்க யாரும் இல்லை, கெட்டவங்க யாருமே இல்லை. ஒரு 5 பேரை உலகத்தில் மோசமான கெட்டவங்களை சொல்லு பார்க்கலாம். 1-2 சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லையா? மனோல கல்யாணம் இருக்காங்களா இல்லைன்னுங்களா? யாருமா சொல்லுப்பா, யார் சொல்லுங்கள்? உலகத்தில் பில்லியனர். ரைட். அப்புறம் சதாம் ஹுசேன், அப்புறம் ஹிட்லர், அது நல்லது. அப்புறம் நம்ம ஊரில் யாருமே இல்லையா? அரியா கோட்ஸே, நம்ம நாட்டில் ஒருத்தர் வந்துட்டார். அப்புறம் சரி 4 போதும். நல்லவங்க 4 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அரு அன்னை தெரசா, அப்புறம் நம்மளா? சரி, இல்லை நம்ம இல்லாமல் சொல்லுங்கள், நம்ம இல்லாமல் சொல்லுங்கள், வெளியிலையும் சொல்லுங்கள், வெளிநாட்டில் 2 பேர் சொல்லுங்கள். பிரபாகரன் நல்லவன் தானே இல்லையா? அன்னை தெரசா, பிரபாகரன், அப்புறம் அப்துல் கலாம், இது மாதிரி 4 பேர் இப்போ இருப்போம். முதல்ல கெட்டவங்களை எடுத்துக்குவோம். சதாம் ஹுசேன் கெட்டவன்னா எல்லாரும் கெட்டவனா? அந்த ஊரில் கேட்டு பாருங்கள், கடவுள்மா. பின்னாடி நீ கெட்டவன்னு சொன்னால் மறுபக்கம் அவன் தான் கடவுளுங்கிறான். பிரபாகரன் நம்ம நல்லவன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிறவன் எங்கள் தேச துரோகிங்கிறான். சொல்கிறா இல்லையா? அதே மாதிரி நம்ம கோட்ஸே சொன்னோம்னா மறுபக்கத்தில் இருக்கிறவன் தேசத்தினுடைய தியாகிங்கிறான். இதோ உண்மை. தயவுசெய்து குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். குறைகாலம் பழைய சமுதாயம். அண்ணாதுரை சொன்ன மாதிரி ஒருவள் நீங்கள் யாராவது குற்றம் சொன்னால் 3 பேரில் நம்மளை சொல்லும். தான் தத்துவம். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா அது மாதிரி நல்ல பொருளும் இல்லை, கெட்ட பொருளும் இல்லை. சாமிஜி ஒரு முறை நேற்று கூட ஆடியோ கேட்டேன். சாமிஜி தாமிரவரையிலிருந்து வெளியே வர்றாரு. அங்கே முதல்ல இந்தியா திறந்த வழி கக்கூஸ்தானே. வெளிநாட்டுக்காரங்களாம் இந்தியா வந்து பார்த்து சுதந்திரம் அடைஞ்ச நாட்டை பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன இந்தியாவை பற்றி சொல்கிறீங்கன்னா ஒரே வழி சொல்லிவிட்டான், இந்தியா ஒரு திறந்த வழி கக்கூஸ் போயிட்டான். அப்போல்லாம் நகரத்தில் கூட கக்கூஸ் இருக்காது, கிராமத்தில் இல்லவே இல்லை. ஊரை தாண்டி வெளியில் நடந்து போகிறது கஷ்டம். தெரிஞ்சானுங்களா? நாத்தோரம்லாம் தீர்ந்தே போச்சு, கால் வைக்க முடியாது, அவ்வளவு மழை பெய்கிற இடம் திறந்த வழி கக்கூஸ். அது மாதிரி அந்த வெளியே வரும்போது ஒரு மரத்து மேலே காலை வச்சிட்டார். பார்க்குறாரு இப்படி இருக்கும் இல்லையா? உடனே அந்த புல்லில் தேய்க்கிறார். அந்த மழை அதான் மகானுக்கு நமக்குள்ள வித்தியாசம். மழை பேசுவோன்னா பேசுவோம். ஊரில் பாத்திரமெல்லாம் பேசுதா இல்லைங்களா? இருக்கு அப்புறம் வந்து விலைக்கு வச்சுறேங்கிறீங்களா இல்லையா? கூட கூட்டாமல் இருந்தால் அவன் கூட்டிக்கிறேங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பேசும். அந்த உணர்வு வேணும். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏப்பான்னு இப்படி அருவருப்பாக பார்க்குற, நான் ஒரு நல்ல புனிதமான பொருளாக தான் இருந்தேன், உன்ன மாதிரி ஒரு மனுஷன் கூட தான் சேர்ந்தேன். எங்கே சேர்ந்தேன்? இந்த மாதிரி ஒரு மனிதன் கூட தான் சேர்ந்தேன். எனக்கு இந்த கதி. நீ இப்படியே கிடந்தால் கூட ஒரு வாரத்தில் புனிதமாயிருவேன். ரோஜா கீழே போட்ட மலம் ரோஜா வாசனையே வருதா இல்லைங்களா? அந்த இந்த நாற்று வராது.
நீ மாறுவது எப்போன்னு கேட்குறான். இதுதான் தத்துவம். ஆனால் இன்னையிலேருந்து யாரையுமே வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். விரும்பினா பாருங்கள், அதோட விருப்பம் இருந்தாலும் பரவாயில்ல, விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் நன்மை பயக்கும். இன்றைக்கி இந்த பள்ளி எனக்கு இன்றைக்கி இந்த பாடம் என்ன? விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். எவ்வளோ விருப்பம் நல்லா இருக்கட்டும், ஆனால் வெறுப்பு வேண்டாம். நொடியிலிருந்து யாரையுமே வெறுக்க வேண்டாம். அடுத்தவங்களை வெறுக்க நிறைய பேர் தன்னை வெறுத்துக்குவாங்க. இப்போ பஸ்ஸுக்கு நிற்பாங்க, என்ன சொல்லுவாங்க? நான் என்ன பஸ்ஸே வராதுமா, நான் என்ன பஸ்ஸே வர அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா மாதிரி சொல்லுவார். எப்படி என்ன பஸ்ஸே அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அது தயவு செய்து இந்த நாகாஸ்திரத்தையும் இந்த பிரம்மாஸ்திரத்தையும் நீ ஒழுங்குபடுத்தலைன்னா வாழ்க்கை ஒழுங்கு ஆகவே ஆகாது. நன்மை தீமை பிறதர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீது நின்றோம் பிறதர வாரா. நீ இப்போ நொடி ஐயா அருமையாக சொன்னாங்க, சங்கீதம் என்பது அம்மா அப்பா வரைக்கும் அது பதிவு, பிரார்த்தம் நம்ம செஞ்சது. அப்போ என்னமே ஆகாயங்கிறது புதுசாக வர பிரார்த்தம் சொல்ல, அதுக்கெல்லாம் பிரார்த்தம் வேணுங்கிறாங்களா இல்லைங்களா? இப்போ செய்கிற ஆகாமியம் இன்றைக்கி வந்திருக்கிறது பிரார்த்தம். இந்த ஆகாமியம் பிரார்த்தம் மாறிடுச்சு. இப்படி தினம் நல்லது பண்ண நமக்கு என்ன வாழ்க்கை மாறும்? இந்த உயர்வுக்கும் தாழ்வுக்கும் யாரோ காரணம் இல்லை, என்னுடைய வார்த்தை காரணம், என்னுடைய எண்ணங்கள் காரணம், செயல்தான் காரணம். இதுதான் புரிய வைக்கிறதா மனவளக்கலை, இதுதான் செயலுடைய தத்துவம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5 வரல தத்துவம் தான் எதையா சொல்லி நிறைக்கு போவோம். இந்த சுண்டூரில் நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஞாபகம் வரணும். இந்த சுண்டூரில் யாருங்க? யார் தங்க? உனக்கும் செய்தாங்க, உன்னே தான் கேள்வி கேட்பேன் டக்குன்னு. சரியா? இந்த சுண்டூரில் யார் கேட்கலையா? காது உழுவில் அப்போ உழுவில் இல்லை, நான் அவங்க இண்டிவிஜுவல் புரிஞ்சிச்சப்போ. இது யார்? பணக்கார வரல, ஏன் 3000 போட்டுக்கோம். சொந்த பந்த நண்பர்கள் உறவினர்கள் முக்கியமானவங்க. இது யார்? நம்ம. இது யார்? நெருக்கமான உறவாளர்கள், வேண்டியவர்கள். இது யார்? சமுதாயம். இது யார்? நம்முடைய ஆசைகள். நாள்காட்டி வேலை கூட ஆசை வரல. அம்மா சொல்லுவாங்க, சுண்டூரில் உடச்சி போண்டா கேட்காம. இது ஆசை வரல. இது நம்முடைய மானம், மரியாதை, அந்தந்த கௌரவம் எல்லாம் சொல்ல முடியாது. என் ஊரில் இந்த ஊரை நான் எப்படிப்பட்ட தெரியும் சொல்கிறாங்களா இல்லைங்களா? வார்த்தையில் சொல்லக்கூடாது, உண்மையில் அப்படி இருக்கணும். சரியா? அப்போ இந்த 5 விரலையும் நல்லா இல்லாமல் ஒரு மனுஷன் நல்லபடியாக வாழ முடியாது. நான் கல்லூரியெல்லாம் போனதான் சொல்லுவேன், உங்களை நல்லா வச்சுக்கங்க. உங்களை இழந்து நீ என்ன பண்ணி வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. நீ நல்லா இருக்கணும்னா உடல் மன உயிர் தான். நீ நல்லா இருக்கிறன்னா உடம்பு நல்லா இருந்தால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 2 நோய் தான், உடல் நோய் மனநோய். 2 நோய் யாரும் வர்றதில்லை, நீயே பண்ணிக்காது. உடம்பு கெட்டு போச்சா கெடுத்துமா? உடம்பு கெட்டு போச்சா கெடுத்துமாப்பா? கெடுத்தோம். இப்போ நம்ம தான் சரி பண்ணணும். 2 விஷயம் ஆச்சுங்களா? அப்போ உடல் நல்லா வச்சுக்க. அதுக்கு என்ன வழி? 5 நலவு முறை: உணவு, உறக்கம், உடலுழைப்பு, உயிரை பயன்படுத்தும் முறை, உள்ளத்தை பயன்படும். 5 ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. அப்போ 2வது என்ன? ஒரு சொந்தம் அந்த நண்பர்கள் நல்லா வச்சுக்க, உறவு நல்லா வச்சுக்க, பகைச்சுக்கொள்ளாது. ஊடன் பகைப்பின் வேறுடன் கெடும். அப்போ உறவுகள் தான் நமக்கு அவன் அப்போ வந்து நிற்பாங்க. முள்ளுக்காடு மாதிரி இருக்கலாம், வைக்க வேண்டியது வேலியாக மாறிடும். உறவுகள் முள்ளுக்காடு இருக்கலாம், வைக்க வேண்டியது வச்சிங்கன்னா அது வேலியாக மாறிடும். சரியா? ஆனால் 2வது உறவுகளை பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அளவு முறையாக வச்சுக்கணும். சரியா? 3வது சமுதாயத்தில் எல்லாம் பெறுகிறோம். சமுதாயத்துக்கு நீ வாழ்கிற கடன் பெற்றுக்கொள்ள சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். என்ன வேலை கிடைச்சது வேலையை ஒழுங்காக செய்யணும், அவ்வளோதான். 100 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 100 ரூபாய் பொருளை கொடுத்தா நிறுவனம் வளர்கிறது. 100 ரூபாய் வாங்கிட்டு 95 ரூபாய் பொருளை கொடுத்தா வளரலைங்கிறது ஜப்பான் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் பொருள் கூட கொடுக்க மாட்டேங்கிறோம். எப்படி வளர முடியும்? பாவத்தில் சேர்ந்த பணம் செலவழிய இறைவனே மது சுதைப்படைத்தான்னு விவேகத்தை எழுதி வச்சுருக்கிறான். இப்போ இல்லை, எத்தனாயிரம் வருடத்துக்கு முன்னாலேயே பாவத்தில் பணம் சேர்த்தா பிள்ளைகள் என்ன கொண்டு வரும்? மது பழக்கம், மாது பழக்கம், சூது பழக்கம் வந்தே தீரும். இன்றைக்கி உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. அமெரிக்காவில் ஆல்கஹால் சாப்பிடாத பெண் குழந்தை கூட இல்லை, போதைக்கு அடிமையாத பெண் குழந்தைகளே இல்லை, கற்போதையே அங்கே இல்லை. தாய் தம்மாடு கடத்தர மாத்திரம் கொடுத்து கல்லூரிக்கு அனுப்புகிறாள். அனுப்பிச்சு பாருங்க, அவ்வளோ நிலை இருக்கிறது. ஆனால் பணக்கார நாள் என்ன பிரயோஜனம்? அனுப்பிச்சு பாருங்க. பாரத பூமி பழம்பெரு பூமி, நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பண்பாடு கலா சொல்லணும். இதை இழந்துட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை.
அப்போ என்னது? ரெண்டாவது என்ன சொன்னங்க? உடல் நல்லா வச்சுக்கணும். ரெண்டாவது மனதை தூய்மையாக வச்சுக்கணும். பாரதியார் ஒரு நிகழ்ச்சி சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும். பாரதியார் இங்கே இங்கிலாந்துக்காரங்க ஆங்கிலேயர்கள் அவரை பிடிக்க பார்த்தார்கள். அவர் பாண்டிச்சேரி போயிட்டார். பாண்டிச்சேரியில் அது பிரான்சினுடைய அரசாங்கம். அங்கே குள்ளச்சாமின்னு ஊரில் ஒருத்தர் இருப்பார். குப்பையெல்லாம் பொறுக்கி போய் பையில் போட்டு கொண்டு கடற்கரை கொட்டுறவர். போய் பாரதியார் பார்த்தார். இவர் குப்பை பொறுக்கி பைத்தியங்கிறாங்களே, குப்பை போடுறது பைத்தியமா குப்பை பொறுக்கிறது பைத்தியமானு சிந்திச்சார். கரெக்டு தானே? ஏன்னா அவர் ஞானி, அறிவாளி. சாமி கூட என்ன சாமி இப்படிலாம் பண்ணுறீங்க? என்னடா இந்த குப்பையெல்லாம் கீழே போடுங்க முதல்ல. சரி வாடான்னு கூட்டிட்டு கொண்டு போய் அங்கே போடல பாருங்கள், வாடான்னு கூட்டிட்டு கொண்டு போய் அந்த குப்பையில் கொட்டிட்டு வந்தார். என்னடாங்கிறார்? இந்த குப்பையெல்லாம் பொறுக்காது சாமி, இந்த பசங்கள்லாம் கல்லை வச்சு குப்பையில் அடிக்கிறான், அதை சிரிச்சுக்கிட்டே பொறுக்கிற வேண்டாம். அப்படியாடா, சரிடா, நான் குப்பை கீழே போட்டுட்டேன், நீ எப்படா போட போகிறேன்னு கேட்டார். யார? பாரதியார். யார் கேட்டது? குள்ளச்சாமி. பாரதி என்ன சொன்னார்? சாமி எங்கள்லாம் குப்பை இல்லை, உங்கள்கிட்ட தான் இருந்தது. டேய், நான் குப்பையை வெளியே சுமக்கிறேன்டா, நீங்கள்லாம் உள்ளே சுமக்கினார். இவ்வளோ பெரிய ஞானம் நடந்தது உண்மை. ஒரு வரலாறு படிச்சுப்பார். அதுக்கு ஆதாரம் பாட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாரதியார். அத்தனை பாட்டு கொட்டியிருக்கிறார். அப்போ தான் ஒரு பாட்டு பாடினார். துணி வெளுக்க மண்ணு உண்டு எங்கள் முத்து மாறி, மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாறி, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாறி, மனை வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாறின்னு பாடினார். அடுத்தவர் இன்னும் முக்கியமான, பல கற்றோ பல கேட்டோ பயனொன்றும் இல்லை அடி. இத்தனை வந்து மனவழக்கு வந்து தானே கொஞ்சம் தம்பி சொல்ல மாதிரி மாற்றம் இருக்குது. தைரியம் வந்து பேசுகிறோம். நானும் 11 வருஷம் ஐயப்பன் மாலை போட்டு வந்தேன். குருசாமி மனவழக்கு முன்னால் 84லேருந்து 74லேருந்து 85 வரைக்கும் மாலை போட்ட வரைக்கும் சுவாமி சரணம் அப்படி சிறப்போம். மாலைக்கெல்லாம் மழை முடியான். இப்போ என்னாச்சு தெரியலையே, நிரந்தரம் இல்லையே. ஆலயம் சுற்றுவதால் அப்போது மன தூய்மை. புரிஞ்சுக்கங்க, ஆலயம் சுற்றுவதால் அப்போது மன ஆக நிலைப்பதால் எப்போது மன தூய்மை. ஆகணும் என்னவே கட்டளை, சாதாரண இடம் இல்லை, விட்டு ரூமை தொட்டு காட்டினது. அப்போ தான் பாரதியார் குண்டலையும் கொடுத்தார் குள்ளச்சாமி. அப்போ தான் ஒரு பாட்டு பாடுறார் குள்ளத்துக்கு இருக்கார். அக்கினி கொஞ்சொன்று கண்டேன் இந்த மர பொந்தினில் வைத்து. எதனை வைக்கிறோம்? தேங்காயில் 3ஆவது கணை திறந்து புரோஜனம் இல்லை, இங்கே திறக்கணும். அங்கே நெய் ஊற்றி உரையிறது முக்கியம் இல்லை, இங்கே மனம் உரையணும். அங்கே ஏற்றி விடுறது எருமுடி கட்டலை கொண்டு வச்சு ஏற்றி உடனே இறக்கி விடணும். ஏற்றி விடையா இறக்கி விடணும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இங்கே தான் ஒழுங்காக ஏற்றி விட்றோம், ஒழுங்காக இறக்கி விட்றோம். யாரைக்கான? சாமிக்கான. சாமி அது சாவி மிஞ்சி போல தான் சாமி. உடம்புல பருவுடல் ரத்தம் வெப்பம் காற்று, உயிரில் உயிருக்கு அழிவில்லை. அதான் சாவி மிஞ்சி போல் சாமி. ஆன்மாவை காண, ஆன்மாவை கண்டால் மோட்சம் கிட்டும். இதோட நிலைக்க வேணும். நினச்சி பாருங்க. யார் வயதுக்கு வந்தாலும் 14 வயது ஆனால் ஆம்பளைக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். அவன் தொடர்ந்து செய்யாட்டி கூட கவலை இல்லை. இந்த குழந்தைக்கெல்லாம் வயது 6 மாதத்தில் பயிற்சி கொடுத்துடணும். கொடுத்தாச்சா? அங்கே கொடுத்துருமா? கொடுத்துடணும். அவங்க தொடர்ந்து செய்யாட்டி கூட கவலை இல்லை. நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பொருந்தும். கரெக்டு என்ன பிட்டு விட்டு தூண்டணும். தடுமாற மாட்டாங்க, தடமாற மாட்டாங்க. எப்படின்னா எங்கள் ஊரில் எங்கள் அம்மா கோழி வாங்கிட்டு வருவாங்க சந்தையில். வாங்கிட்டு அடுத்த நாள் அவுத்து விட்டுருவாங்க. போயிட்டு வீட்டுக்கு வரும். எப்படி வரும்? அதுக்காக தெரியுமா? அது வேறு வீட்டு கோழி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். காலையில் திறந்து விட்டோடனே போயிட்டு வீட்டுக்கு வந்துடும். எப்படி வரும்? நம்ம பிள்ளைங்க போனால் வரமாட்டேங்குது. அதுக்காக வழி தெரியுமா? ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சொல்லாயா பாருங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. நானாக சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. ஊரை சுற்றி வீட்டுக்கு வந்துடு, மந்தை சுற்றி வீட்டுக்கு வந்துடும் சொல்லி போகிறேன். என்ன பண்ணுவேன்? இந்த கொண்டையில் கொஞ்சம் முடி பிடிச்சி சுற்றி போட்டுருவேன், இல்லை அடுப்பை சுற்றி விடுவான். அப்படிதான்யா, அவ்வளோதான். இந்த கோழிக்கே சுற்றி விட்டா, இதுக்கெல்லாம் சுற்றி விட்டா போதும். கரெக்டானே? உண்மையாக தான். மேலே உயிர் வந்துட்டாலும் அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கும். திடீர்னு தெரியல அப்படி மேலே இருக்கும்போது கொஞ்சம் சிந்திப்பாங்க. அதான் வேணும். இதான் மேலே ஒன்று. எதாவது சிரஞ்சீவிம்பாங்க. சிரஞ்சீவினா சாகாமல் இருக்கிறல, சிரத்தில் ஜீவிக்கணும். கண் திருவை போட்டு கண்டு தரம் விளையாட்டிப்பார்.
அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன பொறுப்புன்னா, அடுத்த தலைமுறை ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேர் கொடுத்தா 30வது வருஷம் 5 வருஷத்தில் ஒரு நல்ல சமயத்தை பார்க்க முடியும். போய் முயற்சி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. இந்த ஊரில் பெரிய சாதனை பண்ண ஒரு கிறிஸ்தவ பள்ளி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவில் வந்து பேசிட்டாங்க இல்லையா ஒரு சிஸ்டர். நான் ஊட்டியிலேருந்து வந்தேன், இங்கே வந்து மனவழக்க சொன்னோன்னே அங்கே பயிற்சி எடுத்துருந்தேன். வந்தோடனே அவ்வளோ பேருக்கு நம்ம ஏதோ ஒரு திறப்பு விழாவிலேயே ஆண்டு விழா வந்து பேசினாங்க. அது ஜோசப் என்ன பள்ளி, அது சென்ட் ஜோசப் என் மேரிஸ் பள்ளி. அது மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். ஸ்ரீலங்காவில் கிறிஸ்துவ அன்னைகள் அவ்வளோ பேர் பயிற்சி எடுத்துருக்குறாங்க. ஏன்னா பிரமச்சி இருக்கிறதுக்கு பயிற்சி வேணும். கிறிஸ்துவ சகோதரர்கள் கிறிஸ்துவ அன்னைகள் அவ்வளோ பேர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அப்போ எங்கேயும் இல்லை, இது நம்முடைய பாட்டோட சொத்து, அது கொடுக்கணும். அப்போ குழந்தைகளை பண்பட வைத்து விட்டால் பயன்பெறுவார்கள். இல்லைன்னா தடமாறுவார்கள். பாதை தவறிய கால்கள் விரும்பி ஊர் போய் சேர்வதில்லை. பண்புத்துறை பிள்ளை பெற்றவர்கள் பேர் சொல்லி வாழ்வதில்லை. தயவுசெய்து புரிய வைங்க. சும்மா சாதாரண வேலை இல்லை. இந்த இடம் சாதாரண. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க படிக்கும்போது, பிட்டு விட்டுக்கிறாங்களா? என்ன கிளாண்டது? மாஸ்டர் கிளாண்டுக்கிறாங்களா இல்லைங்களா? தலைமை சுரப்பி 9 ஹார்மோன் சுரக்குது. கூட வேறு ஹார்மோன் சுரக்கலாம் கூட தகுந்த ஹார்மோன் சுரத்து கொடுக்கலையா? இது பின்னல் கிளாண்டு 2 ஹார்மோன் சுரக்குது. மெலட்டோன் ஜெலட்டோன். கேன்சரே போகுது, உற்சாகத்தை கொடுக்குது. அதை பள்ளிக்கூடம் கொட்டுறாங்க இல்லையா? கோயில் ஜடம் வைக்கிறாங்களா? கூட பெண்கள் திண்ணீர் போட்டாங்கன்னா 3 இடத்துல அழகாக வைப்பாங்க. நம்மளை இப்படி வைக்கணும். 4 இடம் ஒன்று எடுத்த உடனே இங்கே வைப்பாங்க, அடுத்தாப்பில் இங்கே போடுவாங்க. 2ஆக பிரித்து இங்கே தைராய்டு பாராய் தொடுவாங்க, இங்கே தைமஸ் வைப்பாங்க. நம்மளும் போட்டு வச்சு அப்படி தான் வைக்கணும். ஆனால் அவங்களை பறித்து போட்டு தான் தேவையில்லை, நம்ம தோன்றோம். ஏன்னா தொட்டு காட்ட பழக்கம் சுட்டு போட்டாலும் வராது. அப்போ எல்லா மதமும் பண்படுறதுக்கு இதைத்தான் சொன்னார்கள். இறுதியாக ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவேற்றி போகலாம். இந்து மதத்தில் பொட்டு போல இஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? 5 வேளை தொல்லை இஸ்லாமுக்கு தழும்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இஸ்லாம் மெம்பரை பார்த்தீங்கன்னா இங்கே தழும்பு இருக்கும். நான் இல்லை அப்போ சொல்லுவேன், லாரி வியாபாரம் அங்கே இருக்க நண்பர்லாம் இஸ்லாமிய தான் சேலத்தில். என்ன இஸ்லாமின்னு ஒழுங்காக தொழுக போட மாட்டேங்கிறியான்னு கேட்பேன். இல்லைண்ணா சரியாக வேலைக்க போகிறேன் பாப்பில்ல வேலை. ஓ முழுசாக 5 வேலை பண்ணுறதில்ல. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவளை தொட்டாங்க தழும்பு இருக்குமே. எதுக்கு நபிகள் நாங்கள் 5 வேலை தொழுது சொன்னார்? மனம் மேலேயே நிற்கணும். நம்ம 5 வேலை பூஜை வைக்கிறோம், பொட்டு 5 வேலையும் வைக்கணும், புதுசாக வைக்கணும். என்ன பொட்டு வைக்கணும்? வேங்க பொட்டு வைக்கணும். வெள்ளை பொட்டு என்ன தெரியுங்களா? இந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அதை படியில் கமுத்தி அதில் கழும்பு வரும், அதை எடுத்து வச்சுருப்பார் அர்ச்சகர். அதை எடுத்து வைப்பார். சாதாரணமான இல்லை. நம்ம கூட இப்போ வந்து அந்த இதில் எடுக்கிறோமா இல்லைங்களா, இதில் அக்னி குண்டத்தில் எடுக்கிறோமா இல்லைங்களா, அதோடு இன்னும் பண்ணணும். இரும்பு என்னது படி வைக்கப்போல போத்தியோ அல்லது தேங்காய் பார்த்து அமுத்திட்டிங்கன்னா அந்த படியில் ஒரு கழுப்பு பிடிக்கும். இல்லைன்னா வேங்க போட்டு பால் எடுத்து வேங்க போட்டு வைக்கணும். வேங்க போட்டு கொள்ள கோந்து அது பிடிச்சிட்டு சூசுன்னு இருக்கும், பிடிட்டு தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆண்கள் சந்தனம் போட்டு வைக்கணும், ஈரம் காய சூசுன்னு இருக்கும். அப்போ இதெல்லாம் எதுக்காக வச்சாங்கன்னா நம்முடைய மனம் தெளிவாக இருக்க அதான் வைக்கணும். இதுதான் கண் திருவ பூட்டுன்னு சொன்னார் வள்ளலார். மூக்கு முகப்படிய முச்சந்தி வீதியிலே 10 இதழ் பரப்பி உணை நிறுத்தி குத்தி விளக்கேற்றி கோலமிட்டு பாருனான். துரியதமாக பெறதுக்கு எத்தனையோ ஜமீன்தாரெலாம் பல சொத்தை கொடுத்துருக்குறாங்க. நீ மடத்துக்கு அவ்வளோ சொத்து எப்படி வந்துங்கிறீங்க? சொல்கிற மாதிரி வார்த்தை. எவனோ தலையில் ஏமாந்த கை வச்சுட்டாங்க இல்லைங்களா? அந்த ஜமீன்தார் வருவார், இந்த மடாதிபதி பயிற்சி கொடுப்பார். அந்த வண்டிக்காரன் பார்ப்பான், என்ன பண்ணுறாரு, உட்காந்துருக்கிறாரு, தலையில் கை வச்சார். அடுத்த நாள் போனால் வாழைத்தோட்டம் தென்னந்தோட்டம்லாம் கொண்டு அறுபடி அங்கே கொடுறான்பான். கேட்பாங்க, என்னடா நேற்று மடத்துக்கு போனார், இன்றைக்கி சொத்து அங்கே போகிறேன், என்னமோ தலையில் வச்சார், கையை போயிடுச்சும்பான். நம்ம மொத்தத்துலேயே 101 ரூபா தான் வாங்குகிறோம் பயிற்சி அத்தனைக்கும் சேர்த்தி. அது மகிழ்ச்சி 11 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன்ட்டார். பணக்காரத்தங்க ஆயிருன்னார். இப்படி ஒரு மகான் பிறந்ததில் நினச்சிப்பார், காலத்தோடு வணங்க ஒத்துக்குள்ள ஒரு மகான் நினச்சிப்பா. இவ்வளோ மனிதக்குள் மனிதராக வாழ்ந்த ஒரு மகான். துணியை வாங்குறது அவ்வளோ இருந்தது. இன்றைக்கி நம்மளால் எளிமையாக கிடைக்குது. எளிமையாக வந்தனால விட்டுற வேண்டாம் தயவு செய்து. வாங்கிறது முக்கியம் இல்லை, சுபாரிசின் மூலம் இடத்தை பிடித்து விடலாம், உழைப்பின் மூலம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ வந்து ஆக்கணும் வாங்கிட்டோம், தொடர்ந்து செய்யணும். அயரா விழிப்புணர்வு. அப்போ இந்து மதத்தில் புட்டு வைக்கிறோம், இஸ்லாமியர் என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. கிறிஸ்துவத்தில் அதுக்காக தெரியுமா? அதுக்கு பேர் என்ன அருமையான உறுதி ஸ்தானம்,
ஞானஸ்தானம் சிலவங்க போகிறாங்களா இல்லைங்களா, எல்லா மகான்களும் தொட்டு கொண்டுவாங்க. அதான் குருமாஜா இதை சித்தர்கள் பாடுறாங்க. மூக்கு முகப்படி முச்சந்தி வீதியில் 10 இதழ் பரப்பி பஜனை நடத்தினார். பிணியல்கள் நடப்பார்கள். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே உள்நாக்கு மேலே உண்பதுமை மத்திய உண்டு. விஞ்ஞானம் இன்னைக்கு பிணியல்கான்னு சொல்லக்கூடிய அற்புதத்தை எத்தனாயிரம் வருஷத்துக்கு மேலே சித்தர் சொல்லியிருக்காங்கல்ல. எந்த கருவி வச்சு கண்டுபிடிச்சாங்க நினச்சி பாருங்கள். அவ்வளோ இருக்குது. ஆகவே எல்லா மதங்களும் சொன்னது. இதனால தான் எல்லா மதம் ஏற்றுக்கொள்கிறது. வேதாத்திரம் உலகம் முழுவதும் மதம் ஜாதம் கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதநேயம் உள்ளது. காரணம் மகிழ்ச்சி அந்த அளவுக்கு எந்த எல்லையில்லாத ஒரு ஆட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லையை அவர் பெற்றிருக்கிறார். அது பாக்கியம். அதில் பெற்றிருக்கிறோம். பெற்றது முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யணும். தவம் போலி உட்கார செய்ய வேண்டாம். சமைக்கிறீங்களா, துவைக்கிறீங்களா, எழுதுறீங்களா, பூர்வமனையோடு பண்ணுங்கள். நீங்கள் எழுதுறீங்க, அதுமே சொன்னார், உள் வாங்குற ஆக்கனை வெளிப்படுத்த துரியம். அப்படியே பேச முச்சல்னு பேசி பாருங்கள், தெளிவான வார்த்தை வரும். ஆக்களை கேட்டு பாருங்கள், நல்லா புரியும். ஆக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்போ உடலை பண்படுத்துவதற்கு எளிமையான உடற்பயிற்சி. இதோட எளிமையாக இருக்குன்னு எனக்கு தெரியல, இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். மனதை இதை விட தியானம் செய்வதற்கு வழி இல்லை. 3 வகையாக தியானத்தை அமைதிப்படுத்தலாம். ஒன்று ஆலயம், கூட்டலயம், ஆலயம். ஆலயம் தொழுவது சாலும் நன்று. அங்கே போனால் அமைதியாக வரணும். இனிமேல் போகணும்னா தயவுசெய்து பெல் அடிக்காதீங்க. அடித்தா எப்போ அடிக்கணும், அந்த அர்ச்சகரை இவானை காட்டும் போது அவர் அடிப்பார், அப்போ நம்ம அடிக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போய் வேறு பெல் அடிச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்தில் போய் பெல் அடிச்சிருக்கலாம். அங்கேயும் பெல் இருக்குல்ல, அடிச்சிருக்கோமா? ஏன் அங்கே அடிக்க மாட்டேங்கிறான்? அடித்த பிள்ளைங்க ஓடி போயிடுவான். அதே மாதிரி தான் அங்கே பீரியடு வந்தால் ஒரு மணி அடிக்கணும் ஆள் இருக்குது. கிராமப்புறங்களில் வேட்டு விடுவாங்க பண்டிகையில், தெரியுமா? எதுக்கு விட்றாங்க? இப்போ பங்கு பூசை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ விட்டால் தேர் தூக்க போகிறாங்கன்னு தூக்குவாங்க. இப்போ மாவுளை கலைக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு தான் தகவல் கொடுக்க தான் வெளியே வெடி சாமிக்கல்ல. நம்ம எப்போ வெடிக்கிறோம்? எதுக்காக இறந்து கொண்டு வேட்டு விட்றோம்? எடுக்க போகிறாங்க. சரியா? கோடி விட்டால் கோடி நுழைய போகிறாங்க. அப்போ தான் அவ்வளோதான். இவ்வளவு ஞானம் பெற்ற பூமியில் இன்றைக்கி எதுக்கு தெரிஞ்சு செய்யாமல் எல்லாருமே இதை பண்ணிகிட்டு இருக்கணும். கோவிலில் தயவுசெய்து அது ஆலயம். கோவிலுக்கு போனால் குளிச்சுட்டு குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரணும். சந்தைக்கு போனால் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள. இன்றைக்கி கூட பாருங்கள், எங்கள் ஊரில் சிலர்லாம் கிராமத்தில் இன்றைக்கி சந்தைக்கு போனால் குளிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதே மக்கள் தானே சந்தையில் இருக்காங்க, அதே மாதிரி தான் ஊரில் இருக்காங்க. கோவில்லையும் சந்தையில் இருக்கும்போது மணலில் வேறு, கோயிலுக்கும் போது மணலில் வேறு. தங்கம் செய்யாத சங்கம் செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. வந்து போகிறதே வெற்றி. விளையாட சொல்ல இந்த காந்தக்களம் அப்படிப்பட்ட ஒரு காந்தக்களம். கோவில் அதே மாதிரி எந்த கோயிலும் போயிட்டு வாங்க. நம்ம கோவில் ஒன்றும் தடையெல்லாம் இல்லை, சடங்குகள். ஆனால் அங்கே போய் தேங்காய் உடைச்சி போச்சு மூடி இருக்கலாம், கவலைப்பட. இருந்தால் திறந்தா கும்பிட்டு வாங்க, உட்காந்து வாங்க. கோயில் உட்காந்து ஒரு முறை இருக்கிறது. ஆலயம் அது ஒரு அருமையான தியானம் பண்ணக்கூடிய இடம். இன்றைக்கி இந்த ஊர்லேயே நல்ல தூய்மையான இருக்கிற கோயில் ஒன்று தான். அது கூட இந்த ருத்ரதான ஒரு சினிமா படம் வந்திருக்கோம். நாகேஷும் வி.கே. ராமசாமி பேசியிருப்பாங்க. பட்டியலில் பார்க்கலையே அந்த படம். நாகேஷும் வி.கே. ராமசாமி சிவனா வருவார். சொல்லுவேன், யாராருக்கோ உதவி பண்ணுறியே, யாரோ கல்லூரி அடிக்கிறான், நல்லா இருக்கிறான், கள்ளக்கடத்து பண்ண நல்லா இருக்கிறான் அப்படின்னு போயிடுவார். வருவார், நேரில் வந்துடுவார். ஓ சிவனாம்பார். என்ன கேட்ட பூசாரி, கல்லூரி அடிக்க நல்லா இருக்கானா, கள்ளக்கடத்து பண்ண நல்லா இருக்கானா, அவனுக்கு கல்லூரி அடிக்க வேண்டாம்னா என்னைக்காவது வேணும். நீ அடி, எனக்கு என்ன இருக்குது, பணத்துக்கு எனக்கு என்னையா சம்மந்தம்? என்னை வந்து பணம் கேட்குறியா? அது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் கேட்டால் கொடுப்பான். என்னை வந்து பணம் கேட்டால் பேங்காக வச்சுருக்கோம்ல. இது அதே வசனம் வரும். என்ன உள்ளே போய் பாருங்கள், யூடியூப் போய் கேளுங்க, எடுங்க. அப்போ என்ன ஏதாவது அவன் ஒருத்தர் உடம்பு கெட்டு போச்சுன்னா என்னுடைய நாடு என்னது விளையாடலுங்கிற, அவன் விளையாட்டம் என் விளையாட்டம். அப்போ எதுக்குன்னா, எப்பா இந்த கெட்டுப்போன ஊரில் கெடாத ஒரு 40 இடம் அங்கே வந்து உட்காந்து அமைதியாக நமக்கு ஏன் துன்பம் வந்தது, ஏன் சங்கடம் வந்தது, அதுக்காக தப்பு பண்ணியிருக்கோமான்னு சிந்திக்கிற இடம் அது. இங்கே வந்து தான் எல்லா தப்பும் எல்லா பிளானுக்கு தான் போகிறீங்க. கோவில் அருமையான இடம். மகிழ்ச்சி எனர்ஜி பேங்கும்பார். கோவில் ஒரு எனர்ஜி பேங்க். 7 வரைக்கும் குழந்தைகள் அங்கே தான் கூப்பிட்டு போய் ஆகணும். 14 வயது கூப்பிட்டு போகணும், மந்திரம் சொல்ல வைக்கணும். 14 வயதுக்கு மேலே அங்கே தியானம் கொடுக்க முடியும். அந்த கோவில் ஒரு அருமையான இடம் என்பதை தெரிந்து கொண்டு வாழ தெரிந்து வாழ்வோம், வாழ்வதை வழிகாட்டுவோம் என்று சொல்லி இறுதியாக ஒரு செய்தி என்ன, உடல் பக்குவப்படுவதற்கு எளிமையான பயிற்சி. மனம் பக்குவப்படுறதுக்கு இதை விட தியானம் சிறந்தான இருப்பதாக எனக்கு தெரியல. அவ்வளோ குழப்பம், அவ்வளோ நடக்கும். இன்னை வரைக்கும் குழப்பம் இல்லை, நடுக்கம் இல்லை. 6 மணிக்கு வர முடியுது. அதுக்கான இந்த டிராஃபிக்னால கொஞ்சம் ஏன்னா திட்டமிட்டு வர முடியும்.
அது எங்கே போனாலும் சரி. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர் காயக்கல்பு 2 வேலையும் 5 நிமிஷம் 5 அளவு முறை. எதையும் வெறுக்க வேண்டாம். உணவு அளவு முறை, உறக்க அளவு முறை, உடல் உழைப்பு அளவு முறை, உயிரை பண்ணுவது முறை அளவு முறை, எண்ணத்தை அளவு முறை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அகத்தாய் பயிற்சி. எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சினந்தவிர்த்தல், கவலை ஒழித்த நான் யார். எளிமையாக கிடைக்கும். நினச்சி பாருங்கள், அன்றைக்கி ஒரு கிராமத்தில் 320 கிராமம் நடத்திட்டு இருக்கிறோம். மேச்சேரி கிராமத்தில் போய் ஒரு பாட்டி படிக்க கோயிலும் தெரியாது. வானும் பிரம்மையானத்துக்கு போயிட்டு வந்துருச்சு. போயிட்டு வந்து கேட்டேன், பாட்டி பிரம்மையானத்துக்கு போனி என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்பா. என்ன சொல்லிச்சு? சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்பா. எல்லாம் சாமி தான்பா. எப்படி முதலே சொன்னாங்க தெரியலையா, தோணில் 30 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் சாமிப்பா. அப்புறம் சொன்னாங்க ஒரு வார்த்தை, அது மாதிரி எனக்கு இது வரைக்கும் யார்கிட்ட கேள்விப்படல. நான் என்ன பண்ணுவேன் இப்போது, இந்த ஆம்புலன்ஸ் சத்தங்க கேட்டால் அருக்காப்பு கொடுத்து வாழ்த்துவேங்கிறாங்க. நமக்கெல்லாம் அந்த புத்தி வரவே இல்லை. ஆம்புலன்ஸில் துன்பத்தில் தானே போவாங்க, அவங்களுக்கு அருக்காப்பு கொடுத்து வாழ்த்துவேங்கிறாங்க. என்ன வாங்க, அதை விட யாருக்கு இங்கே கடவுளை பார்க்க முடியுமா? ஆசை கோபம் பொறாமை கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு கண் உண்மையாக இருந்தால் மனிதர்வில் தெய்வம். இங்கே வந்தால் மனிதனாக்கக்கூடிய பயிற்சி தான் இருக்குது. மனுஷனாகும் முதல்ல, அப்புறம் மகானெல்லாம் அது பாட்டுக்கு ஆயிரும். நல்ல காயை முத்த விடுங்க, அது தானே கனியாயிரும். எப்படி நீ பிஞ்சில் காயை முத்த விட்டால் போதும், பழுத்தே தீரும். இந்த வல்லதா கூட காயாக இருந்த என்னை கனிவித்த கருணையம்பார். ஆனால் நான் முதல்ல மனுஷனாக அவளை கற்றுக்கொண்டால் மாமனிதனாக தானாக வெளிப்படும். மாமனிதனாக வாழ ஆரம்பித்த தெய்வீக மனிதனாக அந்த ஊரில் வாழ முடியும். நம்புங்கள். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்து பிற்காலத்து உடலுக்கு மனத்தையும் கொடுக்க மாட்டோம். 2 ஒழுக்க பண்பாடு தான். சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். இதுவே தான் பண்படுதல். பயன்படுத்தலோடு வேறு எங்கேயும் போக வேண்டாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றியுரை வழங்க துணை பேராசிரியர் பூபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சிந்தனை விருந்தை திரளாக கண்டுகளித்திருக்கும் அனைவருக்கும் பவானி அருவி திருக்கோயிலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை மிகவும் சிறந்த முறையில் நடைபெற உதவிய நபர்களின் பெயர்களை உச்சரித்து மகிழ்வோம். முதலில் இறைவணக்கம் குரு வணக்கம் இசைத்த அருள்நிதி கே மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தவம் நடத்திய அருள்நிதி என் கவிதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய துணை பேராசிரியர் ஜி அபிராமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அனுபவ உரை வழங்கிய சி விஜய் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தலைமை உரை நல்கிய அருள்நிதி எஸ் ரங்கசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை விருந்தை மிகவும் சிறந்த முறையில் நம் அனைவருக்கும் அறிவிற்கு விருந்தளித்த முதுநிலை பேராசிரியர் எம் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் இன்று உணவு வழங்கவிருக்கும் ஒவ்வொரு தம்பதியரோட பேராக சொல்கிறாங்க, நம்ம வாழ்க வளமுடன் சொல்லிடலாம். ஏ கிருஷ்ணமூர்த்தி ஆனந்தி தம்பதியினர் வாழ்க வளமுடன். கோபால் சுமதி தம்பதியினர் வாழ்க வளமுடன். சக்திவேல் சரஸ்வதி தம்பதியினர் வாழ்க வளமுடன். குணசேகரன் ஜெயந்தி தம்பதியினர் வாழ்க வளமுடன். எம்பி ராமசாமி பெரியசாமி காஞ்சனா தம்பதியினர் வாழ்க வளமுடன். இளங்கோ மகேஸ்வரி தம்பதியினர் வாழ்க வளமுடன். ரவி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். லட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பழனிமுத்து ருக்குமணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஜெயக்குமார் செண்பகம் தம்பதியினர் வாழ்க வளமுடன். வேணுகோபால் செல்வி தம்பதியினர் வாழ்க வளமுடன். தனசேகரன் சாந்தாமணி தம்பதியினர் வாழ்க வளமுடன்.
ரமேஷ் கண்ணன் ஜோதி தம்பதியினர் வாழ்க வளமுடன். விஸ்வநாதன் சாந்தி தம்பதியினர் வாழ்க வளமுடன். சந்திரன் ஜோதிமணி தம்பதியினர் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் வீடியோ கவரேஜ் நாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவரின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் இனிதே நிறைவாக பெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அறிவிப்பு: நாளைய சிறப்பு சிந்தனை விருந்து முதுநிலை பேராசிரியர் ஆர் சேர்மா செல்வராஜ் அவர்கள். தலைப்பு: வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அனைவரும் வந்து கண்டுகளித்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். மேலும் ஒரு அறிவிப்பு: வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உயிரை வளப்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த பயிற்சியான காயகல்ப பயிற்சி நமது மன்றத்தில் நடைபெற இருக்குதுங்க. காலையில் 9:30 to 1:30. வாய்ப்பு, அதாவது புதிதாக இருக்கும் அன்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கலந்து கொண்டு பயிற்சியில் பயன்பெறுவோம். மேலும் கற்றுக்கொண்ட அன்பர்கள் புதிதாக அன்பர்களுக்கு அதனுடைய மேன்மையை உணர்த்தி கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். மேலும் இச்சிந்தனையோடு அனைவரும் சேர்ந்து உலக இந்த ஐயப்புகள் போனவங்கெல்லாம் அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்? ஒரு கன்னிசாமி கூட்டிகிட்டு போகணும். நம்ம ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு வருவோம். நம்மெல்லாம் பயிற்சி பெற்றவங்க இல்லையா? ஒரு கன்னிசாமியை காய்களுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். கூட்டு வந்துடலாம் இல்லைங்களா? நல்லா வச்சு ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாவே ஹவுஸ்ஃபுல் போட்டுடணும், கண்டிப்பாக போடணும். ஒரு நாள் பயிற்சி வந்துடுவாங்க, அப்புறம் அடிப்படைக்கு வந்துடுவாங்க. நன்றி. அனைவரும் சேர்ந்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கள்ளாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உணவு தயாராக உள்ளது. வெளியூர் அன்பர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். வாழ்க வளமுடன்.